எஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பணம்ன்றது எல்லாருக்கும் வேணுங்க. நம்ம லைஃப்ல பணம் வந்து எல்லாருக்கும் வேணும். ஆனா அந்த பணம் வந்து பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் அண்ட் புவரா இருக்கட்டும், ரிச்சா இருக்கட்டும், எப்படிப்பட்ட பீப்புளுக்கும் பணம்ன்றது வேலை செஞ்சா மட்டும்தான் கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? அப்போ அந்த வேலை செஞ்ச அந்த பணத்துல அவங்க செலவுகள் போக மீதியை தான் சேவிங்ஸா சேர்த்து வைப்பாங்க. செலவுகள் போக மீதி தான் சேவிங்ஸா வைப்பாங்க. அந்த சேவிங்ஸை வந்து ஒரு 3 டைப்பா இவ்வளவு நாள் வச்சுட்டு இருந்தாங்க. அதாவது லேண்டாவும், கோல்டாவும், மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் ஷேர் மார்க்கெட் எதுவா இருந்தாலும் இந்த மாதிரி 3ஆக வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி என்டர் ஆயிருக்கு. டோட்டலாவே இத 3ஐயும் புரட்டி போடுற அளவுக்கு ஒரு மாபெரும் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. நாளுக்கு நாள், நாளுக்கு நாள். யாரெல்லாம் வந்து ஒரு காலத்துல நெகட்டிவா சொன்னாங்களோ, அவங்களே இன்னைக்கு அதிகமான அசட்ட கிரிப்டோ கரன்சிக்குள்ள மாத்திட்டு வர்றாங்க. நிறைய அரசாங்கங்கள் தன்னுடைய கஜானாவை கோல்டால நிரப்புன அரசாங்கங்கள் இன்னைக்கு அவங்க கஜானாவை வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சியா மாத்திட்டு வராங்க. அதுக்கு உதாரணம் வந்து நம்ம யுஎஸ் கவர்மெண்ட் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து கிரிப்டோ கரன்சியாக பண்ணிட்டு இருக்காங்க. ரீசனா கூட இப்போ நான் நேத்து ஒரு ஆர்டிகல் படிக்கும்பொழுது நியூயார்க் சிட்டில அந்த என்டையர் சிட்டிக்கு தேவைப்படுற கரண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு ஒரு நிலக்கரி யூஸ் பண்ணி அங்க வந்து கரண்ட் பவர் சப்ளை ஜெனரேட் பண்ற ஒரு ஒரு நிறுவனம். ஓகேங்களா? அந்த இடத்துல வர மொத்த கரண்ட்டையும் இப்ப பிட்காயினை உருவாக்குறதுக்கு மைனிங் பண்றதுக்கு 24x7 24x7 24 மணி நேரமும் கிட்டத்தட்ட 365 நாட்களும் அந்த கம்பெனில இருந்து எடுக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து எடுக்கக்கூடிய முழு எனர்ஜியை கரண்ட்டை கிரிப்டோ கரன்சி அதாவது பிட்காயினை மைனிங் பண்றதுக்கு பயன்படுத்துறாங்களாம். பாத்துக்கிட்டீங்களா? அப்போ உலகம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு. சோ அப்போ இங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கிரிப்டோ கரன்சி, பிட்காயின் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல ரீச் ஆயிட்டே இருக்கு. ஆனா வெளியே இருந்து பாக்குறவங்க ஏதோ இது சொல்றாங்கப்பா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா உள்ள நிறைய விஷயம் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் லேண்ட். இப்போ லேண்ட் உங்ககிட்ட இருக்குங்க. இப்போ நீங்க எந்த ஏரியால இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க இருக்கிற ஏரியால இருக்கிற லேண்ட டெல்லியில இருந்து ஒருத்தரோ இல்ல ஜப்பான்ல இருந்து ஒருத்தரோ வந்து வாங்க முடியாதுங்க. அப்ப லேண்டை யாருங்க வாங்குவா? உங்களை சுத்தி இருக்கிற ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கிற மக்கள் மட்டும் தான் லேண்டை வாங்குவாங்க. கரெக்டுங்களா? சரி, அடுத்தது கோல்டு. இப்ப உங்ககிட்டயே கோல்டு இருக்கு எடுத்துப்போமே. நீங்க உங்க கையில இருக்கிற கோல்ட உங்க ஏரியால இருக்கிற சேட்டு கிட்ட போய் கொடுத்தீங்கன்னா அவர் கேஷ் கொடுப்பாரு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அதே நீங்க பக்கத்து ஏரியால போயிட்டு இல்ல ஒரு 5 பின்கோடோ தள்ளி இல்ல 5 கிலோமீட்டர் தள்ளி அந்த ஏரியால இருக்கிற நீங்க அந்த சேட்டு கிட்ட நண்பர்கிட்ட போய் நீங்க இதை வச்சுட்டு எனக்கு காசு கொடுங்கன்னு கேட்டு பாருங்களேன். உங்களுடைய ஆதார் கார்டு கிடைக்குமா? உங்களுடைய இந்த இந்த நகையோட இன்வாய்ஸ் காப்பி கிடைக்குமா? ஏன்னா முகம் தெரியாத நபர்களிடம் நீங்க கோல்ட போய் கொடுத்தீங்கன்னா கூட விற்க முடியாது. இன்னைக்கு நீங்க உங்க கையில கோல்டு இருக்கலாம். ஆனா அந்த கோல்ட நீங்க கேஷ் ஆக்கணும்னா உங்க ஏரியால மட்டும் தான் முடியும். இதை தாண்டி நீங்க ஒரு கடைக்கு போறீங்கன்னா, பெரிய பெரிய ஷாப்புக்கு போறீங்க, ஜுவல்லரி ஷாப் போறீங்கன்னா, அங்க வந்து கோல்டு அக்செப்ட் பண்ணிப்பாங்க, நான் மறுக்கல. ஆனா அங்க வந்து 10% 20% அந்த செய்கூலி எல்லாம் கழிச்சிட்டு வேஸ்டேஜ கழிச்சிட்டு கோல்டா எடுத்துக்குங்க, காசு கிடையாதுன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப கோல்டு இருந்தும் தேவைக்கு உதவலையே. கரெக்டா? அடுத்தது பாருங்களேன். மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் நீங்க ஷேர் மார்க்கெட் இதனால எடுத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இது இவங்களால விட கொஞ்சம் சுப்பீரியர் தான். ஏன்னா நீங்க இந்தியா ஃபுல்லா எங்க வேணா இவங்களை நீங்க கேஷ் பண்ணிக்கலாம். எங்க வேணா நீங்க பண்ணிக்கலாம். ஆனா நீங்க அந்த ஒரு 48 ஹவர்ஸ் நீங்க வெயிட் பண்ணணும். உங்க உங்க நார்மல் அக்கவுண்ட்க்கு மணி வரதுக்கு 48 ஹவர்ஸ் ஆகும். சரிங்க. இது 3த்தையும் நான் இன்வெஸ்ட் பண்றேன். ஆனா என்னால 5 வருஷத்துல வீடு வாங்க முடியுமா? கார் வாங்க முடியுமா? என் பிள்ளைங்களுக்கு தேவையான சொத்த சேர்த்து வைக்க முடியுமா? இல்ல என் வாழ்நாள் முழுக்க எனக்கு தேவைப்படுற பணத்த 5 வருஷத்துல இந்த 3 துறையில நான் டிராவல் பண்ணா சம்பாதிக்க முடியுமா? அப்படின்னாலும் கேள்விக்குறி தான். ஆனா இங்க நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த 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 3 துறைய தாண்டி இன்னொரு துறை வளர்ந்துட்டு வருது. அந்த துறை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. அதுதான் கிரிப்டோ கரன்சி. அதுதான் பிளாக் செயின் துறை. அப்ப இந்த துறையில வந்தா ஜெயிச்சிடலாம். 3 வருஷம் போதும். நல்லா நீங்க வந்து இந்த துறைய புரிதல் எடுத்துக்கிட்டு இந்த துறையில நீங்க டிராவல் பண்ண நீங்க தயாரா இருந்தால், ஒண்ணு நல்லா நோட் பண்ணிக்கங்க நண்பர்களே. உங்க வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுமோ, அந்த பணத்த நீங்க 3 வருஷத்துல நீங்க சம்பாதிக்க முடியும் இந்த கிரிப்டோ கரன்சின்ற இந்த துறையில். அப்படி நிறைய ஜாம்பவான்கள் இன்னைக்கு சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. சோ அப்ப அந்த பர்ட்டிகுலர் துறையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இப்ப. ஓகேங்களா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 இமேஜ் போட்டு ஒரு வீடு போட்டிருப்பேன். ஆனா இங்க பாருங்க கிரிப்டோ கரன்சி ஒரு இமேஜ் போட்டு வீடு டைரக்டா போட்டிருப்பேன்.
நம்ம இன்னைக்கு ஒரு சிட்டிசனுக்கும் வீடு வாங்கணும், லேண்ட் வாங்கணும்ன்றது கனவாவே இருக்குங்க. ஆனா இதே நீங்க நீங்க செய்யும் துறையில இருந்து சம்பாதிக்க முடியுமானா அது கொஞ்சம் கஷ்டம். கரெக்ட்டா? ஆனா இப்ப நீங்க கிரிப்டோ கரன்சிக்குள்ள என்டர் ஆயிட்டீங்க. இன்னைக்கு என்டர் ஆயிட்டீங்க. இந்த மந்த்ல என்டர் ஆயிட்டீங்கன்னா, கன்ஃபார்மா சொல்றேன். 36 மாதம் போதும். நீங்க ஒரு வீடு, லேண்ட் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பொட்டன்ஷியல் உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் குடுக்க போறோம். அடுத்தது முக்கியமான விஷயம். சரி உங்ககிட்ட கண்ணுக்கு எட்டுற தூரம் வரைக்கும் லேண்ட் இருக்குங்க. உங்க ஊர்லயே நீங்க தாங்க நாட்டாம, நீங்க தாங்க ஜமீன்தார், நீங்க தாங்க உச்சபட்ச பணக்காரங்க. உங்களுக்கு கண்ணுக்கு எட்டுற தூரம் வரைக்கும் வயல்வெளி, கழனி எல்லாம் இருக்குங்க. பெரிய பணக்காரர். சந்தோஷம். உங்க வீட்ல பீரோ திறந்தீங்கன்னா, அப்படியே கட்டு கட்டா அப்படியே தங்க கட்டிகள் இருக்கு. நல்லது, சந்தோஷம். உங்ககிட்ட நெறைய ஷேர் மார்க்கெட் நீங்க போட்டு வச்சிருக்கீங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல ஏகப்பட்ட ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷங்க. நல்ல விஷயம் தான் எல்லாமே. சரிங்க, ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்கள. நைட் 2 மணி எமர்ஜென்சி. ஹாஸ்பிடல்ல பணம் கட்டி ஆகணும். உங்க கையில இருக்கிற இந்த லேண்டோ, கோல்டோ நீங்க ஷேர் வச்சிருந்தா, உடனே 5 நிமிஷத்துல உங்களால காசாக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அப்படி ஆக்கி உங்களால ஹாஸ்பிடல்ல கட்ட முடியும்னு உங்களால நினைக்க முடியுதா? முடியாது. வாய்ப்பே கிடையாது. இது 3த்தையும் நீங்க இம்மீடியட்டா கேஷ் ஆக்க முடியாது. ஆனா இது உங்களுடைய மொத்த வருமானத்துல அட்லீஸ்ட் ஒரு 10% நீங்க கிரிப்டோ கரன்சியா வச்சிருந்திருந்தால், இப்ப நான் மாசம் ஒரு ரூ. 10,000 சம்பாரிக்கிறேன். என்னால ஒரு ரூ. 1000 கிரிப்டோ கரன்சி வாங்கி வச்சுக்க முடியும். வச்சிருந்தால், நீங்க 1,00,000 சம்பாரிக்கிறீங்க. உங்களால ஒரு 10,000 கிரிப்டோ கரன்சி வாங்க முடியும். அப்படி நீங்க சேவிங்ஸா வச்சிருந்தால், நைட் 2 மணிக்கு ஹாஸ்பிடல்ல பணம் கட்டி உங்க உயிர பாதுகாக்கணும்னா, கிரிப்டோ கரன்சி பயன்படும். 5 நிமிஷம் போதுங்க. கிரிப்டோ கரன்சிய இந்திய மணி ஐஎன்ஆரா மாத்துறதுக்கு 5 நிமிஷம் போதும். அது அப்படிப்பட்ட ஒரு துறைய தான் இப்ப பார்க்க போறோம். புரியுதுங்களா? இந்த துறை உங்களுக்கு மட்டும் இல்ல. உங்களுடைய வருங்கால சந்ததிக்கும் இதுதான் பணம். வாங்க பார்க்கலாங்களா? வாங்க. ஃபர்ஸ்ட் கிரிப்டோ கரன்சினா என்ன? அது ஒரு டிஜிட்டல் அசெட். வேற ஒண்ணுமே இல்ல. அந்த டிஜிட்டல் அசெட்ட நெறைய பேர் கேட்டீங்கன்னா, "ஐய்யய்யோ! கிரிப்டோ கரன்சியா? கண்ல பார்க்கவே முடியாது." ஏன்பா கூகுள் பே பார்க்க முடியுமா? கூகுள் பே கண்ல பார்க்க முடியுமா? தொட்டு பார்க்க முடியுமா? அதுலயும் தானே காசு இருக்கு. ஆனா எப்படி இருக்குங்க? நம்பரா தானங்க இருக்கு. அதே நம்பர் தாங்க இங்கேயும். எப்படி நீங்க கூகுள் பேவ ஏடிஎம்ல எடுத்தா கேஷ் வருதோ, அதே தான் கிரிப்டோ கரன்சி நீங்க ஏடிஎம்ல எடுத்தா கேஷ் வரும். அப்ப கூகுள் பே ஒரு டிஜிட்டல் அசெட்னா, கிரிப்டோ கரன்சியும் டிஜிட்டல் அசெட் தானே. அத மட்டும் ஏன் நெகட்டிவா பார்க்கணும்? நெகட்டிவா கேட்கணும்? அந்த புரிதல் எடுத்துக்குங்க. அப்போ கிரிப்டோ கரன்சின்றது ஒரு டிஜிட்டல் அசெட். ஓகேங்களா? அப்போ கிரிப்டோ கரன்சின்ற வார்த்தை எப்படி உருவாச்சு? பார்க்கலாங்களா? இங்க பாருங்க. அதாவது டைப் ரைட்டிங்னா நெறைய பேருக்கு தெரியும். கிரிப்ட்னா நெறைய பேருக்கு தெரியாது. அதான் ஐடி பீப்பிள்க்கு கிரிப்ட்னா தெரியும். ஆனா சாதாரண ஒரு அண்ணாச்சியோ, இல்ல ஒரு விவசாயிக்கோ கிரிப்ட்னா தெரியாது. அப்ப டைப்னா தெரியும். அதுக்கேத்த மாரி தான் இத டிசைன் பண்ணியிருக்கேன். அப்ப டைப் பண்ணும்போது உங்களுக்கு கோடு ஜெனரேட் ஆகும். அதாவது கிரிப்ட் பண்ணும்போது கோடு ஜெனரேட் ஆகும். இப்படியும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்ப அப்ப கிரிப்ட் பண்ணும்போது கோடு ஜெனரேட் ஆகும். அப்படி ஜெனரேட் ஆகுற கோட குடுத்தா கரன்சி குடுப்பாங்க. எல்லா உலகத்திலயும். ஆனா, இங்க கோடுனா என்னன்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல? ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க. இப்ப கோடுனா என்ன தெரியுங்களா? நீங்க 1, 2, 3ன்னு டைப் பண்ணீங்கன்னா, அது நம்பர்ஸ்ங்க. ஆனா நீங்க ஏபிசிடின்னு டைப் பண்ணா அது லெட்டர்ஸ்ங்க. ஆனா 2மே சேர்ந்து வந்தா கோடுங்க. வேற ஒண்ணுமே இல்லங்க. நீங்க ஏபிசிடி டைப் பண்ணும்போது, ஏபிசிடி தான் வரும். நீங்க நம்பர் டைப் பண்ணும்போது நம்பர் தான் வரும். ஆனா 2மே சேர்ந்து வந்தா அது கோடு. அந்த கோடு தாங்க அல்காரிதம் சொல்லுவாங்க. இந்த கோட நீங்க குடுத்தீங்கன்னா, இந்த உலகம் ஃபுல்லா நீங்க எந்த நாட்ல வேணா இந்த கோட குடுத்தீங்கன்னா, கரன்சி குடுப்பாங்க. எல்லா உலகத்திலயும். அது பேரு தான் கிரிப்டோ கரன்சி. கிரிப்ட் பண்ணி அந்த கோட குடுத்தா கரன்சி குடுக்கிறதுனால தான் கிரிப்டோ கரன்சி. இது வந்து பாத்தீங்கன்னா, கிரிப்டோ நைட் அப்படின்ற ஒரு அல்காரிதம் எப்படி ஜாவா சொல்றாங்க, எப்படி பைத்தான் சொல்றாங்க, எப்படி சி பிளஸ்ன்னு சொல்றாங்க. இந்த மாரி ஒரு டெக்னிக்கல் வேர்ட் தான் கிரிப்ட். இது வந்து இந்த அல்காரிதத்துல இந்த கிரிப்டோகிராஃபில மூலியமா தான் இந்த கோடு ஜெனரேட் ஆகும். அந்த கோட வந்து குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு கரன்சி குடுக்குறாங்க. ஒண்ணோட ஒண்ணு வேறு வகையான கோடா தான் வரும். ஒரே கோடு என்னைக்குமே வராது. எப்படி இந்த உலகத்துல எத்தன மனிதர்கள் பிறந்தாலும், அவங்களுடைய கைரேகை மாற்றாக வருதோ, அதே போல தான் இந்த கிரிப்டோகிராஃபிலயும் எத்தன கோடு ஜெனரேட் ஆனாலும், ஒரு கோடு சம்மந்தப்படாது. ஒண்ணோடு ஒன்று வேறுபட்டு தான் இருக்கும். அதனால தான் இதுக்கு வந்து அதிக டிமாண்ட் இருக்கு. சோ இதன் பேரு தான் கிரிப்டோ கரன்சி. ஓகேங்களா? அடுத்தது. அப்ப கிரிப்டோ கரன்சினா என்னங்க? பணம் தானங்க. பணம் தானே கிரிப்டோ கரன்சி. சரிங்க. அப்ப பணத்தோட ஹிஸ்டரி பார்த்தா தானே புரியும். பேசிக் ஹிஸ்டரிய டச் பண்ணணும்ல. ரொம்ப சிம்பிள். பணம் ஒரு காலத்துல எப்படி இருந்தது? பண்ட மாற்று முறையா இருந்தது. ஆடு, மாடு வச்சிருந்தவங்களுக்கு அது பணமா இருந்தது. காய்கறி வச்சிருந்தவங்களுக்கு அதுதான் பணமா இருந்தது. ஒருத்தர் பொருள் குடுத்து பொருள் மாத்திக்கிட்டாங்க. நாளடைவுல
பெரிய பெரிய எல்லைகள்லாம் உருவாகுது அப்படியே. ஏன்னா அந்தந்த ஊர்ல என்ன பண்றாங்க, கூட்டமா மக்கள் வாழ்ந்து எல்லைகளை பெருசாக்கும் பொழுது ராஜாக்கள் உருவாகுறாங்களா, அப்ப அந்த ராஜாக்கள் என்ன பண்றாங்க, அந்த எல்லைக்குள்ள இருக்கிற மக்கள், அவங்க மக்களுக்கு அவங்க தலைப்பதித்த நாணயத்த குடுத்தாங்க. இத வச்சு வணிகம் பண்ணிக்கங்க. நீங்க இருக்கிற ஏரியாக்குள்ள, பக்கத்து ஏரியாக்கு போகாதீங்க. அப்ப உருவானது தான் நாணயம். அப்ப நாணயம் வந்துச்சா? நாணயத்துக்கு அப்புறம் என்ன வந்துச்சு? பெரிய பெரிய நாடுகள்லாம் உருவாச்சு. அப்பதாங்க மனிதன் பேப்பர கண்டுபிடிக்கிறான். பிரிண்டிங் மிஷின கண்டுபிடிக்கிறான். என்னைக்கு மனிதன் பேப்பரையும், பிரிண்டிங் மிஷினும் கண்டுபிடிச்சானோ, அன்னைக்கு தாங்க இந்த உலகத்துல அதிகமான ஒரு வளர்ச்சி ஏற்பட்டுச்சு. ஏன் தெரியுங்களா? நடந்து முடிஞ்சதையும் பிரிண்ட் பண்ணி வைக்க முடிஞ்சது. நடக்க போறதையும் பிரிண்ட் பண்ணி வைக்க முடிஞ்சது. அதுதான் உலக வளர்ச்சிக்கு மிக முக்கியமாக இருந்தது. உதாரணத்துக்கு ஒண்ணும் இல்லங்க. இந்த காலத்துல கம்ப்யூட்டரோ, இன்டர்நெட்டோ இல்லன்னா உலகமே இல்லல்ல. கரெக்ட்டா? லாக்டவுன் சொல்றோம். ஆனா வீட்ல வொர்க் ஃப்ரம் ஹோம் செய்றோம். உண்மையிலேயே லாக்டவுன் எது தெரியுங்களா? கம்ப்யூட்டரும், இன்டர்நெட்டும் இல்லன்னா லாக்டவுன் தான். வேற வழியே இல்ல. அப்போ இங்க நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த காலத்துல எப்படி இந்த உலக மக்கள், இந்த உலகம் வளர்ச்சிக்கு கம்ப்யூட்டரும், இன்டர்நெட்டும் பயன்படுதோ, அதே போல தான் அந்த காலத்துல பேப்பரும், பிரிண்டிங் மிஷினும் பயன்பட்டுச்சு. அப்ப உருவானது தாங்க பேப்பர் கரன்சி. அந்த பேப்பர் கரன்சிய பாதுகாக்க வந்தது தான் பேங்கிங் சிஸ்டம். பேங்க்ல இருந்து பணத்த எளிமையா எடுக்க வந்தது தான் ஏடிஎம் கார்டு. இந்த ஏடிஎம் கார்டுக்கு அப்புறம் வந்தது தாங்க இந்த கூகுள் பே, பேடிஎம் எல்லாமே. ஆனா இந்த கூகுள் பேல பாருங்களேன், இந்தியால இருக்கிற கூகுள் பே ஐஎன்ஆர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்தியால இருக்கிற கூகுள் பேல இந்தியால மட்டும் தான் பணம் அனுப்ப முடியும். அமெரிக்கால இருக்கிற Zello மூலியமா அமெரிக்கால மட்டும் தான் யுஎஸ்டிடி அனுப்ப முடியும். சவுதி அரேபியால இருக்கிற எஸ்டிசி மூலியமா அந்த சவுதி அரேபியா தினார சவுதி அரேபியால மட்டும் தான் அனுப்ப முடியும். அப்ப நான் இங்க என்ன பதிவு பண்ண விரும்புறேன்னா, நாட்டுக்கு நாடு பணத்தின் பேரும் வேறுபடுது. பணத்தின் மதிப்பும் வேறுபடுது. அப்போ ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு பணத்த அனுப்புறதுக்கு மனுஷனுக்கு இன்னொரு வகையான டெக்னாலஜி தேவைப்படுது. இன்னொரு டெக்னாலஜி தேவைப்படுது. ஓகேவா? அப்போ வந்த டெக்னாலஜி தாங்க பிளாக் செயின் டெக்னாலஜி. இப்ப நம்ம பார்த்த ஸ்லைடு வந்து பாத்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சினா என்னன்னு தான் பார்த்தோம். அதோட ஹிஸ்டரி தான் பார்த்தோம். அப்போ பண்டமாற்று முறையில இருந்து உச்சபட்சமா இன்னைக்கு வந்து நிக்கிறது கிரிப்டோ கரன்சி. ஓகேங்களா? இந்த கிரிப்டோ கரன்சிய பயன்படுத்த வைக்கிறது தான் பிளாக் செயின் டெக்னாலஜி. அப்ப அந்த பிளாக் செயின் சர்ச் பார்த்துடலாமா? இங்க பாருங்க. இப்ப பிளாக் செயின்னா என்னன்னா, அது ஒரு டெக்னாலஜின்றதுனால, டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு ப்ரூஃப தான் உங்களுக்கு குடுக்க முடியும். ஆத்தென்டிக்கா. ஓகேவா? அப்ப இங்க பாருங்க ரேடியோ டெக்னாலஜி. ஃபர்ஸ்ட் வந்த டெக்னாலஜிங்க. டெலிஃபோனுக்குலாம் முன்னாடி ரேடியோ தானே இருந்தது. ஃபர்ஸ்ட். ஓகேவா? அப்போ இங்க ரேடியோ டெக்னாலஜினா, ஒருத்தர் பேசி எல்லாரும் கேட்டோம் பார்த்தீங்களா? அது ரேடியோ டெக்னாலஜி. 2 பேரும் ஒயர் ஃபோன்ல பேசிப்போம். டெலிஃபோன்ல, லேண்ட்லைன்ல. அது டெலிஃபோன் டெக்னாலஜி. ஒருத்தர் பேசுறத வீடியோவா பார்த்தோம் பார்த்தீங்களா? அது கம்ப்யூட்டர் டெக்னாலஜி. பார்த்த வீடியோவ நம்ம ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவோம்ல. அதுதான் இன்டர்நெட் டெக்னாலஜி. 2 பேரும் லைவ்வா பார்த்து பேசுறோம் பார்த்தீங்களா? WhatsApp, Android நம்மளுடைய WeChat மூலியமா அதுதான் ஆண்ட்ராய்டு டெக்னாலஜி. ஆண்ட்ராய்ட விட பல மடங்கு பவர்ஃபுல் டெக்னாலஜி. அடுத்த 500 வருஷம் நீங்க நோட் பண்ணி கூட வச்சுக்கங்க. அடுத்த 500 வருஷம் இந்த உலகத்த ஆளப் போறது பிளாக் செயின் டெக்னாலஜி மட்டும் தான். நான் ஏன் இவ்வளவு அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா, அப்ப வந்ததுங்க பேப்பர் கரன்சி. பேப்பர் கரன்சி வந்து எத்தனையோ வருஷங்கள் ஆகுது. மனிதன் கண்டுபிடிச்சு எத்தனையோ நூற்றாண்டுகள் ஆகுது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஜீசஸ் வாழ்ந்த காலத்துல கூட பேப்பர் கிடையாது. 30 வெள்ளி காசுக்கு யூதாஸ் காட்டி கொடுத்தாருன்னு தான் பைபிள்ல போட்டிருக்கு. ஜீசஸ் காலத்துக்கு பிறகு தாங்க சைனால 100 வருஷத்துக்கு பிறகு பேப்பர் கண்டுபிடிக்கிறாங்க. அன்னைக்கு கண்டுபிடிச்ச பேப்பர் இன்ன வரைக்கும் நம்ம பயன்படுத்துறோம். சோ அது மூலியமா வந்தது தான் பேப்பர் கரன்சி. அதே போல தான் இந்த பேப்பர் கரன்சியை ஓவர்டேக் பண்ண போறது தான் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி. அப்ப இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி பத்தி நம்ம தெரிஞ்சே ஆகணும். ஏன் தெரியுங்களா? இன்னைக்கு நம்ம திரும்புற இடங்கள், நம்ம மூச்சு விடுற காத்து முதல் கொண்டு நாளைக்கு நம்ம பயன்படுத்தும் எல்லா வகையான பணமும் சரி, டெக்னாலஜியும் சரி, பிளாக் செயின்ல தான் இயங்கக்கூடியதா வரும். பிளாக் செயின்ல மட்டும் தான் அது இயங்கும். ஏன்னா பிளாக் செயின் தான் உச்சகட்ட பாதுகாப்பு இந்த உலகத்துல. அப்ப அத பத்தி தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க. இங்க 2 விஷயம் பார்க்க போறோம். 1 அதாவது பிளாக் செயின் ஏன் கிரிப்டோ கரன்சிக்கு முக்கியம்ன்றத பார்க்க போறோம் அடுத்த ஸ்லைட்ல. அதே போல அதோட எவாலுவேஷன் ஓரளவுக்கு உங்களுக்கு புரியுற மாரி காட்டப் போறேன். இங்க பாருங்க. இப்போ பேப்பர். இப்போ எல்லாருக்கும் பேப்பர் கையில இருக்கும். கரெக்ட்டா? பேப்பர்ன்னு ஒண்ணு இருந்தா தானங்க பேப்பர் கரன்சிய பிரிண்ட் பண்ண முடியும். பேப்பரே இல்லன்னா எப்படிங்க பேப்பர் கரன்சி பிரிண்ட் ஆகும்? அப்போ பேப்பர் இருந்தா தான் பேப்பர் கரன்சி. பிளாஸ்டிக் இருந்தா தான் பிளாஸ்டிக் கரன்சி. ஏடிஎம் கார்டு எல்லாம். ஆப்ஸ் இருந்தா தாங்க கூகுள் பே. ஆப்ஸ் இருந்தா தான் கூகுள் பே, பேடிஎம்லாம். ஆப்ப அன்இன்ஸ்டால் பண்ணி பாருங்க. பயன்படுத்த முடியாது. அதே போல தான் பிளாக் செயின் இருந்தா தாங்க கிரிப்டோ கரன்சி. பிளாக் செயின் இருந்தா மட்டும் தான் கிரிப்டோ கரன்சி.
அப்ப புரிஞ்சுக்குங்க, இந்த உலகத்துல பிளாக் செயின் பெரிய புரட்சி ஏற்படுத்த போகுது. சரிங்க. நீங்க பிளாக் செயின் இருந்தா கிரிப்டோ கரன்சின்னு சொல்றீங்க. ஓகே. அப்ப அதுக்கு கொஞ்சம் டிஃபரெண்ட் குடுங்களேன். அப்போ இந்த பிளாக் செயின ஷார்ட்டா என்னன்னு சொல்லி அழைப்பாங்கன்னா, வெப் 3ன்னு அழைப்பாங்க. வேற ஒண்ணும் இல்ல. வெப் 3.0. அப்போ வெப் 3.0னா வெப் 2.0 தெரியணுமே. வெப் 2.க்கு முன்னாடி வெப் 1 தெரியணுமே. வெப் 1க்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி இருந்ததும் தெரியணுமே. இன்னைக்கு நெறைய பேருக்கு தெரியும். வெப் 1க்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்றேன். அப்ப நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, டெலிகிராம் போடுவாங்க. ஞாபகம் இருக்குங்களா? நல்லது, கெட்டது எல்லாத்துக்கும் டெலிகிராம் அனுப்புவாங்க ஊர்களுக்கு. டெலிகிராம்லாம் வந்தா பாட்டிலாம் அழுவாங்க. ஏன்னா, அது ஒரு நெகட்டிவாவே எடுத்துக்கிட்டாங்க அந்த காலத்துல. அதே நேரத்துல கல்யாணமும் டெலிகிராம்ல தான் வரும். அதுதாங்க ஃபர்ஸ்ட் வெப் 1க்கு முன்னாடி இருந்த உலகம். இந்த உலகம் மாற்றம் வளர்ச்சி எப்படி ஆவுது பாருங்களேன். வெப் 1ன்னு ஒண்ணு வருது. அப்பதான் yahoo.com, rediffmail.com அங்கங்க ப்ரௌசிங் சென்டர்லாம் ஓப்பன் ஆகும். நம்மலாம் நெறைய பேர் நம்ம ரிசல்ட் பார்க்க ப்ரௌசிங் சென்டர் போயிருக்கோமா? அது வெப் 1 காலங்க. அங்க நம்ம என்ன தெரியுமா பண்ண முடியும்? வெறும் ரீட் தான் பண்ண முடியும். அத எடிட் பண்ண முடியாது. ஒன்லி ரீட். அதன் பிறகு வந்தது தான் வெப் 2. அந்த வெப் 2.0 என்ன தெரியுங்களா? WhatsApp, Facebook, YouTube, Instagram. ஏன்னா, ரீடும் பண்ணிக்கலாம், ரைட்டும் பண்ணிக்கலாம். ரீடும் பண்ணிக்கலாம், ரைட்டும் பண்ணிக்கலாம். அதுதான் வெப் 2.0. அதன் பிறகு என் பணத்த பாதுகாக்கணுமே, சொத்த டிஜிட்டலா மாத்தணுமே, அங்க பிறந்தது தான் வெப் 3.0. அதுக்கு தான் ஷார்ட்டா ஒரு பேர் சொல்லுவாங்க. பிளாக் செயின் டெக்னாலஜி. ஓகேங்களா? அத பத்தி இப்ப பார்க்க போறோம். எஸ். இப்போ 2 விஷயம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஒண்ணு கிரிப்டோ கரன்சின்னு சொல்லியிருக்கேன். 2வது பிளாக் செயின் சொல்லிட்டேன். 2த்துக்கும் விளக்கம் குடுத்துட்டேன். இப்ப 2யும் கனெக்ட் பண்ண போறோம். நல்லா புரிஞ்சுங்க. பிளாக் செயின்றது காருங்க. அந்த காருக்கு போற ஃபியூல் தான் கிரிப்டோ கரன்சி. வேற ஒண்ணுமே இல்ல. அப்ப இந்த பிளாக் செயின இயக்கணும்னா, இந்த பிளாக் செயின்ல ப்ராஜெக்ட் பண்ணணும்னா, கிரிப்டோ கரன்சின்ற ஒரு ஃபியூல போட்டா தான் ப்ராஜெக்ட்ட நம்ம ரன் பண்ண முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம உடம்பு இருக்குல்ல, நம்ம உடம்பு தாங்க பிளாக் செயின். நம்ம ஹார்ட் தாங்க கிரிப்டோ கரன்சி. புரியலையா உங்களுக்கு? இங்க பாருங்க இன்னும் ஷார்ட்டா சொல்றேன். நம்ம உடம்புன்னு ஒண்ணு இருந்தா தான் ஹார்ட் உருவாகும். உடம்புன்னு ஒண்ணு இருந்தா தான் ஹார்ட் உருவாகும். ஏன்னா உடம்பு தான் பிளாக் செயின். ஹார்ட் தான் கிரிப்டோ கரன்சி. ஆனா, ஹார்ட் ஃபங்ஷன் ஆனா தான் உடம்புக்கே வேல்யூ. அப்போ ஒண்ணோட ஒண்ணு சார்ந்து இருக்குங்களா? அப்ப கிரிப்டோ கரன்சியும், பிளாக் செயினும் ஒண்ணோட ஒண்ணு சார்ந்து இருக்கு. சார்ந்து இயங்குது. ஓகேங்களா? அடுத்தது. இப்போ ஒரு பிளாக் செயின்ல உருவாக்கப்பட்ட ஒரு கிரிப்டோ கரன்சி, அந்த கிரிப்டோ கரன்சி அந்த பிளாக் செயின்ல மட்டும் தான் என்டர் ஆகும். வேற பிளாக் செயின்ல போகாது. இன்னைக்கு தெருவுல எத்தன வீடுனா இருக்கலாங்க. ஆனா நம்ம வீட்டுக்குள்ள தான் நம்ம நுழைவோம். அடுத்த வீட்ல போக மாட்டோம். கரெக்ட்டா? அந்த மாதிரி தான் இந்த பிளாக் செயின்ல எந்த பிளாக் செயின்ல என்ன கீஸ் உருவாக்குறாங்களோ, அந்த கீ தான் அந்த பிளாக் செயின ஆக்சஸ் பண்ணும். அந்த கீ பேரு தான் கிரிப்டோ கரன்சி. அப்ப பிட்காயின்ற ஒரு பிளாக் செயின்ல பிட்காயின் கீய மட்டும் தான் பயன்படுத்த முடியும். எத்திரியம்ன்ற ஒரு பிளாக் செயின்ல எத்திரியம் கீ தான் பயன்படுத்த முடியும். அந்த கீ தான் காயின், எத்திரியம் காயின். அப்ப பில்டெக்ஸ் உடைய பிளாக் செயின்ல பில்டெக்ஸ் காயின் மட்டும் தான் பயன்படுத்த முடியும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எஸ். அதன் பிறகு பாருங்க, இப்படிப்பட்ட இந்த பிளாக் செயின் இண்டஸ்ட்ரி ஏகப்பட்ட அளவு வளர்ந்துட்டு இருக்கு. ரியல் எஸ்டேட்ல இருந்து, ஆட்டோமொபைல்ல இருந்து, கவர்ன்மெண்ட்ல இருந்து, சர்வீஸ், ஹெல்த் செக்டார், பேங்கிங் செக்டார், ஃபைனான்ஸ், சப்ளை செயின், இ-காமர்ஸ் ஏகப்பட்ட இடங்கள்ல பிளாக் செயின் ஆல்ரெடி வந்தாச்சு. இன்னும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. இன்னுமே நீங்க பிளாக் செயின்குள்ள வரலன்னா, நம்மள இந்த உலகம் வேற மாரி கேலி பண்ணும். இன்னைக்கு எப்படி நீங்க Google Pay இல்லன்னா நம்மள பார்த்து சிரிக்கிறாங்க. அந்த மாரி நாளைக்கு நம்ம கிட்ட கிரிப்டோ இல்லன்னா சிரிப்பாங்க. இன்னைக்கு ஃபாரின்ல பார்த்தீங்கன்னா, சில பீச், சில ஹோட்டல்ஸ்லாம் கிரிப்டோ இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அலோவ்டு. ஏன்னா, அது ஒரு பிரீமியம் கேட்டகரி, ஒரு விஐபி கேட்டகரி. உங்ககிட்ட கிரிப்டோ கரன்சி இருந்தா நீங்க விஐபிங்க. நீங்க விஐபியா மாறதுன்னு ஆசைப்படுறீங்க. அப்ப நீங்க உங்ககிட்ட கிரிப்டோ இருந்தா விஐபி நீங்க. அப்ப இந்த உலகத்துல எல்லாமே கிரிப்டோவா மாறிட்டு வருது. சோ இது ஒரு சுப்பீரியரான ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட். இப்படி இந்த துறையில வந்த ஃபர்ஸ்ட் காயின் தாங்க பிட்காயின். அப்போ நான் உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி சொல்லிட்டேன். பிளாக் செயின் சொல்லிட்டேன். ஒண்ணோட ஒண்ணு சார்ந்து இருக்குன்னு சொல்லிட்டேன். அதன் பிறகு இந்த துறையில வந்த ஃபர்ஸ்ட் காயின் பிட்காயின். இந்த பிட்காயின் வரும்பொழுது 2008ல வெறும் 40 பைசாங்க. 2010ல ரூ. 2.40. ஆனா இன்னைக்கு ரேட் பாருங்களேன் 35 லாக்ஸ். இங்க பாருங்க. இந்த இந்த பிட்காயின் 2011ல இந்த நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்காங்க. அதாவது $7 இருந்துச்சாம் உங்களுக்கு. எப்போ மே மாசம் 23ஆம் தேதி 2011ல ஒரு பிட்காயினுடைய ரேட் $7ங்க. 7.23 $7.23. ஓகேங்களா? அன்னையோடைய ரூபா மதிப்பு, அன்னையோடைய அயனாருடைய நம்ம இந்திய ரூபாவோட மதிப்பின்படி
அன்னைக்கு ஒரு பிட்காயினுடைய ரேட்டு 336 ரூபாங்க. வெறும் 336 ரூபாய் தான். ஆனா இன்னைக்கு ஒரு பிட்காயின் எத்தனை டாலர் பாருங்க, $43,100ங்க. $7 இருந்த ஒரு பிட்காயின் $43,100 வளர்ந்திருக்கு. எப்படி? அப்ப இந்த உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? நாம எங்க இருக்கோம் இந்த உலகத்துல? அப்ப இந்த காயின யார் வாங்குறா? யார் விக்கிறா? யார் உயர்ந்துட்டே வரா? இததாங்க நம்ம யோசிக்கணும். இன்னைக்கு அதோட விலை பாருங்க $43,100ங்க. ஐஎன்ஆரின் மதிப்பின்படி 35,000 ரூபாய். சாரி 35 லேக்ஸ். ஆல்மோஸ்ட் 35 லேக்ஸ்ன்றது ஒரு உச்சபட்ச மணிங்க. சராசரியான ஒரு மிடில் கிளாஸுக்கு. அடுத்தது பாருங்களேன். 2 பீஸா வாங்குறதுக்கு 10,000 பிட்காயின் குடுத்து அவர் வாங்கியிருக்காரு. அன்னைக்கு மட்டும் அவர் அந்த பீஸா வாங்காம இருந்திருந்தாருன்னா, இன்னைக்கு உலக பணக்காரன்ல அவரு தாங்க ஃபர்ஸ்ட் பணக்காரரா இருப்பாரு. நான் இத ஏன் பதிவு பண்றேன்னா, ஒரு பக்கம் பிட்காயினுடைய வரலாறு போட்டுட்டேன். இன்னொரு பக்கம் உங்களுக்கு இந்த பிட்காயினுடைய ரேட் அன்னைக்கு வந்த நியூஸ் பேப்பர போட்டுட்டேன். ஏன்னா பொய்ன்னு சொல்லக்கூடாது. இந்த உலகம் நம்பணுமே. அதுக்கு ப்ரூஃப் குடுக்கணும்ல. இதெல்லாம் தான் ப்ரூஃப். இது எதுவுமே பொய் கிடையாது. அப்ப இங்க பாருங்க, அந்த வரலாறும் போட்டுட்டேன். அந்த அந்த ப்ரூஃபும் போட்டேன். பேப்பர் கட்டிங். அதன் பிறகு இந்த உலகத்திலேயே பிட்காயின்ல நடந்த ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் அந்த பீஸா டிரான்சாக்ஷன் நான் போட்டிருக்கேன். அப்ப நீங்க தெளிவாயிடணும். இது பொய் கிடையாது. இது ஃபேக் கிடையாது. இது இல்லீகல் இல்ல. இது எவ்ரிதிங்ஸ் லீகல். இது உலக நாடுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நாம தான் தவறா புரிஞ்சிட்டு இருக்கோம். பிட்காயின்னா நல்ல துறை தான். கிரிப்டோ கரன்சினா நல்ல துறை தான். நிறைய பணக்காரர்கள் ரிச்சஸ்ட் மேன்லாம் பிட்காயின் வாங்கி வச்சிருக்காங்க. அவங்க வச்சிருக்காங்க. நம்ம இல்லையே. விட்டுட்டோமே. 40 காசு இருக்கும்போதோ, இல்ல ரூ. 1000 போகும்போதோ, ரூ. 2000 போகும்போதோ தெரியாது. பயம். எங்க உழைச்ச காசு வீணா போயிட போகுதுன்ற பயம். தவறு இல்லன்னு சொல்ல வரேன். பயம் இருக்கிறது நல்லது தான். தவறு இல்ல. ஆனா தெளிவாயிடணுங்க. தெளிவாத்த பிறகு நீங்க முடிவு எடுத்துடணும். புரியுதுங்களா? அப்போ இந்த துறையில வந்த ஃபர்ஸ்ட் காயின் பிட்காயின். அந்த பிட்காயின பத்தி நம்ம பார்த்தோம். அப்போ அடுத்தது பார்க்க போறோம். இப்போ இந்த இந்த பிட்காயின் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த பிட்காயின ஆ மக்கள்ட்ட கொண்டு வந்து சேர்த்தது யாருன்னு உங்களுக்கு தெரியணும்ல. இப்படி எடுத்துப்போங்க. 40 காசுக்கு இருந்த பிட்காயின் இன்னைக்கு 35 லட்சம் ரூபாய் போகுதுன்னா எப்படி போகுது? என்ன எப்படி? அங்க தான் உங்களுக்கு ஆன்சர் வேணும். அங்க ஆன்சர் கிடைச்சா நீங்க இன்னைக்கே நீங்க கிரிப்டோக்குள்ள வந்துருவீங்க. எப்படிங்க ஏறுச்சு? 40 காசு தானே இருந்துச்சு. 35 லாக்ஸ் எப்படி போச்சு? யாருங்க வாங்குறா இத? என்ன நடக்குது இந்த உலகத்துல? இதுக்கு ஆன்சர் வேணும்ல. ரொம்ப சிம்பிள். ஒரு ஃபோன் எடுத்துக்கங்க. ஒரு ஃபோன்ல பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு Samsung ஃபோன் இல்ல ஒரு Apple ஃபோன் வாட்டெவர் ஒரு ஃபோன். இந்த ஃபோன் மேனுஃபேக்சரிங் பண்ற ஃபேக்டரியிலேயே இருந்தா ப்ராஃபிட்டா? மக்கள் கிட்ட பணமா மாறுனா ப்ராஃபிட்டா? மக்கள் கிட்ட பணமா மாறுனா தாங்க ப்ராஃபிட். அப்ப மக்கள் கிட்ட பணமா மாறும்பொழுது ஒருத்தர் வேணும்ல. அந்த மாதிரி இந்த பிட்காயின மக்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்த்ததுல ஒரு முக்கியமான நபர் யாருன்னா, ஆர்மன். இந்த ஒரு முக்கியமான நபர் யாருன்னா, நீங்க இப்படி கூட எடுத்துக்கலாம். பெல் கிரிப்டோ குளோபல் எக்ஸ்சேஞ்சுன்னு கூட எடுத்துக்கலாம். அப்ப பெல் கிரிப்டோ குளோபல் எக்ஸ்சேஞ்ச்ன்ற இது ஒரு லிமிடெட் கம்பெனி. இவங்க தான். அப்ப இவங்களுடைய பேர் ஆர்மன். இவங்க இதுக்கு முன்னாடி பேர் அதெல்லாம் அவங்களுடைய பிராண்ட் பேரு. பேர் எத்தனை வேணா மாறலாம். ஆனா கம்பெனி பெல் கிரிப்டோ. அப்ப இங்க பாருங்க. அப்ப பெல் கிரிப்டோன்ற ஒரு குளோபல் எக்ஸ்சேஞ்ச் இவங்க என்ன பண்றாங்க? இந்த கிரிப்டோ கரன்சி இந்த பிட்காயின மக்கள்ட்ட கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அப்ப அவங்க பாத்தீங்கன்னா, அவங்க என்ன பண்றாங்க? ஏன் நீங்க ஆர்மன் கிட்ட வரணும்? ஏன்னா அவங்க மாஸ்டர் நோட்ல ஸ்டேக் பண்ணி நம்மளுக்கு ரிவார்ட் குடுக்குறாங்க. சரி எப்படி குடுக்குறாங்க? இங்க இங்க எப்படி நீங்க ரிஜிஸ்டர் பண்றது? ரொம்ப சிம்பிள். நீங்க இங்க உங்களுடைய ஆதார் கார்டு, நேம் எல்லாம் குடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டா, நம்ம எவ்வளவு காயின் வாங்குறோமோ அத ஸ்டேக் பண்ணிப்போம். ஸ்டேக் பண்ணத ரிவார்டா நம்மளுக்கு கிடைக்கும். கிடைச்ச ரிவார்ட நீங்க இன்புட் பண்ணலாம். ரீஸ்டேக் பண்ணலாம். ரீஸ்டேக் பண்ணி உங்க அசெட்ட இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. முக்கியமான விஷயம். ரொம்ப முக்கியமான விஷயம். இவ்வளவு நேரம் நீங்க ஜஸ்ட் சும்மா காதுல கேட்டு இருந்திருக்கலாம். கொஞ்சம் இத உன்னிப்பா நீங்க பார்க்கக்கூடிய தருணம். ஃபர்ஸ்ட் பிட்காயின். இப்போ ஆர்மன் நான் சொன்னேன் பாத்தீங்களா? ஆர்மன் என்ன பண்றாங்க? ஆர்மன் மைனிங்கும் ட்ரேடிங்கும் பண்றாங்க. அப்ப மைனிங்னா என்ன? ட்ரேடிங்னா என்ன? மைனிங்னா உற்பத்தி, ட்ரேடிங்னா வியாபாரம். அப்ப எத உற்பத்தி பண்ணாங்க? அப்ப ஆர்மன் பிளாக் செயின்ற ஒரு டெக்னாலஜிய மைனிங் பண்ணாங்க. எந்த பிளாக் செயின பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் அவங்க பண்ணது பிட்காயினுடைய பிளாக் செயின மைனிங் பண்ணாங்க. பிட்காயினுடைய பிளாக் செயின மைனிங் பண்ணா பிட்காயின் தானே கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? இன்னைக்கு பலா விதைய நம்ம விதைச்சா பலா தானே வரும். நம்ம இன்னைக்கு சாதாரண நீங்க ஒரு மா விதைய விதைச்சா மாமரம் தானே வரும். அந்த மாதிரி எந்த பிளாக் செயின மைனிங் பண்றாங்களோ, அந்த மைனிங் ப்ராசஸ்ல அந்த பிளாக் செயின்ல இருக்கிற அவுட்புட் அந்த கிரிப்டோ தான் வெளிய வரும்.
எனக்கு புரியலையே, மைனிங்கா எனக்கு புரியல. எனக்கு இன்னும் தெளிவா குடுங்களேன். மைனிங்னா என்ன? எனக்கு அதுக்கு ஆன்சர் வேணும். இப்படி சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள். இப்போ கரண்ட்னா என்ன? அது கரண்ட். சரி கரண்ட் எப்படி வருது? கரண்ட்ட வந்து புரொடியூஸ் பண்ண மூலியமா வருது. எப்படி எப்படி தயாரிக்கிறாங்க? ரொம்ப இப்படி 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 சொல்றேன் பாருங்க. கரண்ட்ட கடல் அலையில டர்பன் போட்டும் சம்பாரிக்கலாம். அத கடல் அலை மூலியமா. 2வது பெரிய பெரிய விண்மில் போட்டும் கரண்ட்ட வந்து புரொடியூஸ் பண்ணலாம். 3வது சோலார் பேனல் போட்டும் கடல் கரண்ட்ட வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? அதே போல பெரிய பெரிய நீர்வீழ்ச்சிகள்ல இருந்து டேம்ல இருந்தும் கரண்ட்ட எடுக்கலாம். நிலக்கரியில இருந்தும் கரண்ட்ட ஜெனரேட் பண்ணலாம். ஏகப்பட்ட வழியில வந்து கரண்ட் எடுக்கலாமா? அப்போ அந்த எடுக்கிற ப்ராசஸ் வந்து மைனிங். ரிசல்ட் கரண்ட் இருக்குல்ல, அதுதான் அந்த அந்த ரிசல்ட் தான் கிரிப்டோ கரன்சி. வேற ஒண்ணுமே இல்ல. அப்ப இங்க ஆர்மன் என்ன பண்ணாங்க? மைனிங் பண்ணாங்க. பிளாக் செயின் பிட்காயினோட பிளாக் செயின மைனிங் பண்ணாங்க. அவுட்புட் பிட்காயின் வந்துச்சு. அப்படி வந்த பிட்காயின் என்ன பண்ணாங்கன்னா, ட்ரேடிங் பண்றாங்க. எப்படி? 100% காயின 70, 30 2ஆ பிரிச்சுட்டாங்க. இந்த 70ல இருந்து ஒரு காயின் வாங்குனா 30ல இருந்து 1 ஃப்ரீ. அப்போ 1 வாங்குனா 1 ஃப்ரீ குடுத்தாங்க. அப்புறம் 1 வாங்குனா 1/2 காயின் ஃப்ரீ. அப்புறம் 1 காயின் வாங்குனா 1/4 காயின் ஃப்ரீ. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல 1 காயின் வாங்குனா ஆஃபர் கம்ப்ளீட்டட். ஏன்னா விலை உயர்ந்துட்டே போகுதுல்ல. விலை உயரும் பொழுது ஆஃபர் வந்து கம்ப்ளீட் தானே ஆகும். கரெக்ட்டுங்களா? அப்ப அவங்க என்ன ஃபேஸ் பண்றாங்கன்னா, ஏற்கனவே பிட்காயின்ல வந்த மக்கள தக்க வச்சுக்கிறதுக்காகவும், அதே நேரத்துல புது மக்கள உள்ள கொண்டு வரணுன்றதுக்காகவும், அவங்க புதுசா ஒரு காயின கையில எடுக்குறாங்க. அது பேரு தான் பெல்டெக்ஸ். அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, பில்டெக்ஸ்ன்ற ஒரு பிளாக் செயின மைனிங் பண்றாங்க. இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே ஹிஸ்டரிங்க. நடந்து முடிஞ்சதுங்க. இப்ப பார்க்க போறது தான் முழுமையான விஷயம். ஏன்னா உங்க பணம் பில்டெக்ஸா தான் மாறப்போகுது. உங்களுக்கு மாத வருமானம் பில்டெக்ஸ்ல இருந்து தான் வரப்போகுது. உங்களுடைய ஃபியூச்சர் பில்டெக்ஸ் மூலியமா தான் செட்டில் ஆக போகுது. அப்ப இத கொஞ்சம் நம்ம உன்னிப்பா கொஞ்சம் கவனிப்போம். ஓகேங்களா? சோ அப்ப என்ன பண்றாங்கன்னா, பில்டெக்ஸ்ன்ற ஒரு பிளாக் செயின் அவங்க வந்து கிரியேட் பண்ணி, அந்த பில்டெக்ஸ்ன்ற பிளாக் செயின்ல இருந்து பில்டெக்ஸ் காயின் 1000 கோடி காயின வந்து அவங்க வந்து அலோகேட் பண்றாங்க. அப்ப அந்த 1000 கோடியில இருந்து 600, 400 2ஆ பிரிக்கிறாங்க. 600 கோடியில இருந்து 1 வாங்குனா 400ல இருந்து 1 ஃப்ரீயா கிடைக்கும். அப்புறம் 1 வாங்குனா 1/2 காயின் கிடைக்கும். 2020ல 1 வாங்குனா 1/2 காயின் குடுத்தாங்க. அப்புறம் 1 காயின் வாங்குனா இப்ப 48% குடுக்குறாங்க. பெர் ஆனம் 48% காம்போ ஆஃபர்ல குடுக்குறாங்க. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2024 இப்ப. நான் உள்ள வந்தது 2020ல. நான் உள்ள வரும்பொழுது 2020ல வெறும் 1 காயின் வாங்குனா 1/2 காயின் குடுத்தாங்க. அதாவது 50%. ஆனா இப்ப பாருங்க 48%. ரொம்ப டிஃபரண்ட் இல்லங்க. நீங்களும் லக்கி பீப்பிள் தான். எப்ப வேணா ஆஃபர் மேபி 48ல இருந்து 38 ஆகலாம், 36 ஆகலாம், 30 ஆகலாம். ஏன்னா காயின் இருப்பு இருக்கும்போது தானே ஆஃபர்ஸ் குடுக்க முடியும். அத நம்ம யூஸ் பண்ணிக்கணும்ல. டிலே பண்ணாம நீங்க யூஸ் பண்ணிக்கணும் எல்லாருமே. ஓகேங்களா? அடுத்தது. இப்போ 2018ல இந்த காயின் லான்ச் பண்ணும்போது 30 காசு இருந்துச்சுங்க. 2024ல இந்த காயின் ரேட் இப்ப ரூ. 4 ரேட் போகுதுன்னா, இது ரூ. 4ல இருந்து 4.50, 4.80, ரூ. 5 இதுக்குள்ள டிராவல் ஆகுதுங்க. 4 டூ 5 டிராவல் ஆகுது. நீங்க கேட்கிறவங்க உங்களுக்கு அந்த கிளாரிட்டி குடுப்பாங்க. ஏன் எக்ஸாம்பிள்க்காக ரூ. 4 எடுத்துக்கிறேன். இப்ப 2024 இப்ப ரூ. 4 போகுதுன்னா, 2029ல இது எவ்வளவு போகும்? அங்க தான் ஆன்சர் வேணுங்க. அடுத்த 5 வருஷத்துல இது எவ்வளவு போகும்? அங்க தான் நமக்கு தெளிவே வேணும். ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க. இப்ப நான் உங்கள கேட்கிறேன். 2018ல இருந்து 30 காசு இருந்தது. 30 காசு, 30 காசு, 30 காசுன்னு 10, 30 காசு தானே ரூ. 3. அப்ப ரூ. 4 வரணும்னா 13 முறை வளர்ச்சி அடைஞ்சிருக்கணுமா? அப்ப 13 முறை வளர்ந்ததுன்னா ரூ. 4 வந்திருக்கு. அப்ப அடுத்த 5 வருஷத்துல அதே 13 முறை வளர்ந்தா கூட ஆல்மோஸ்ட் ரூ. 52 போயிருக்கணுமே. கரெக்ட்டா? அப்ப 2029ல இந்த காயின் ரூ. 52 போகுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. உங்களுடைய கணக்குப்படி ரூ. 52 போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. பட் நான் என்ன சொல்றேன்னா, ரூ. 52லாம் ஒரு மதிப்பே கிடையாது. அத விட இது சுப்பீரியரா போகக்கூடிய ஒரு காயினு அப்படின்னு நான் கெஸ் பண்றேன். என்னோட கணிப்பு நான் ஒரு ரூ. 1000 போகும்ன்னு கெஸ் பண்றேன். அப்ப நீங்க கேட்பீங்க, "என்னங்க நீங்க ரூ. 1000 ரூ. 4 விக்கிற காயின் ரூ. 1000 போகுன்னு கிண்டல் பண்ணாதீங்க." கேட்பீங்கல்ல, சிரிப்பீங்கல்ல. அதுக்கு விளக்கம் வேணும்ல. அந்த புரிதல் குடுக்கணும்ல. கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. இப்ப விளக்கம் குடுக்குறேன். அத நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்கிட்ட நீங்க பேசலாம். அப்ப இங்க வந்து பாருங்க, 2 படம் போட்டிருக்கேன். 2 படத்த 2 மலை காட்டியிருக்கேன். ஒரு மலையில அதாவது யாருமே ஏற முடியலன்னா, யாராலயும் ஏற முடியாது. எப்படிப்பட்ட மலையா இருந்தாலும். ஆனா இங்க பாருங்க ஒருத்தர் ஏறுறாரு. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒருத்தர் ஏறுறாரு.
அப்ப அவர் ஏறும் பொழுது எங்க பனி இருக்கும், எங்க உணவு கிடைக்கும், எங்க ஆக்சிஜன் நிறைய இருக்கும், எங்க கரடி எல்லாம் வராது, எங்க வந்து நிறைய விஷயங்கள் தண்ணி எல்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி குறிப்புகள் இருக்குல்ல, அந்த ரோட் மேப்னு சொல்லுவாங்க. அந்த குறிப்புகளை அவரு அடுத்து அவங்களுக்கு கொடுத்தாருன்னா ஈஸியா ஏறுவாங்கல்ல. பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? இன்னும் நான் விளங்குற மாதிரி இன்னொரு முறை ரிப்பீட் பண்றேன் பாருங்க. யாருமே ஏற முடியலன்னு யாராலையும் முடியாதுன்னு சொன்னேன். ஆனா ஒருத்தரால முடிஞ்சா எல்லாராலையும் முடியும். அப்ப முடியும்ன்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒருத்தரால முடிஞ்சா எல்லாராலையும் முடியும்ன்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், அப்படி ஏறினவரு அந்த டீடைல்ஸ், அந்த குறிப்புகளை அடுத்தவங்களுக்கு கொடுத்தாருன்னா ஈஸியா ஏறுவாங்கன்றது செகண்ட் பாயிண்ட். அப்போ இங்க இதை நான் காயின்ல சொல்றேன். அப்படியே இதே கான்செப்ட காயின்ல கொண்டு வரேன். கம்மி ரேட்ல வந்த ஒரு காயினால 1000 ரூபாய் தாண்ட முடியும்னா பெல்டெக்ஸாலையும் தாண்ட முடியும்ல. கரெக்ட்டுங்களா? சரி, அப்படி 1000 ரூபாய் தாண்டின காயின் என்னென்ன காரணங்களுக்காக 1000 ரூபாய் தாண்டுச்சோ அதே காரணம் பெல்டெக்ஸ்ல இருந்தா பெல்டெக்ஸ் ஈஸியா தாண்டும்ல. அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஒரு முக்கியமான விஷயம். ஒரு 4 ஒரு இமேஜ். ஓகேங்களா? இந்த என்டையர் பிரசன்டேஷன்ல இதுதாங்க உயிர். இது ஒண்ணு நீங்க டீப்பா கேட்டீங்கன்னா போதும். டிசிஷன் எடுத்துருவீங்க. இந்த துறைக்குள்ள நீங்க வரலாமா வேணாவா? இந்த துறையில நீங்க பயணிக்கலாமா வேணாவா? அப்படின்ற ஒரு முழுமையான ஒரு புரிதல இந்த ஸ்லைட்ல நீங்க எடுத்துருவீங்க. கொஞ்சம் நீங்க உன்னிப்பா கேட்கணும் எல்லாருமே. இங்க மேல பாத்தீங்கன்னா பெல்டெக்ஸோட ப்ரொடெக்ஷன் போட்டு நான் 2029 1000 ரூபாய், 100 ரூபாய், 10 ரூபாய் 3 ரேட் போட்டிருப்பேன். பட் என்ன இன்னைக்கு 4 ரூபாய் இருக்குங்க. 10 ரூபாய் போனாலும் நமக்கு ப்ராஃபிட் தான். 100 ரூபாய் போனா செம்ம. 1000 ரூபாய் போச்சுன்னா ஜாக்பாட். ஆனா பட் நான் இங்க விளக்கம் வந்து 1000 ரூபாய் போக்குறதுக்கு தான் கொடுக்க போறோம். அந்த விளக்கங்கள் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பிட்காயின். பிட்காயின் வந்து பாத்தீங்கன்னா ரேட் ஏறினதுக்கு முக்கியமா ஒரு ரீசன் கம்யூனிட்டி. வேர்ல்டு வைட் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. உலகம் ஃபுல்லா மக்கள் இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க பிட்காயின். சோ அப்ப வந்து பிட்காயினுடைய ரீச் அதிகம். அப்போ இந்த பிட்காயினை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுல ஒரு முக்கிய பங்கு இருக்குல்ல. யாருக்கு? ஆர்மனுக்கு. அப்ப ஆர்மன் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்கிட்ட போயிட்டு நாங்க பெல்டெக்ஸை ரீச் பண்ணாலே 1000 ரூபாய் போயிடுங்க. ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு உங்ககிட்ட போன் இருக்கலாம். சாம்சங் போன் இருக்கும், சாம்சங் டிவி இருக்கும், சாம்சங் ஃப்ரிட்ஜ், சாம்சங் வாஷிங் மிஷின். அப்போ ஒரு பிராண்ட் தன்னுடைய புது பொருளை மக்கள்கிட்ட கொடுக்கணும்னா எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் தானே லான்ச் பண்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க இங்க? எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் தான் டார்கெட் பண்றாங்க. சோ அந்த மாதிரி ஆர்மன் வந்து அவங்களுடைய எக்ஸிஸ்டிங் பிட்காயின் ஹோல்டர்ஸ் கிட்ட போயிட்டு பெல்டெக்ஸ்ல ஒரு காயின் நாங்க எடுத்திருக்கோம், பெல்டெக்ஸ்ன்ற ஒரு காயின் நாங்க ப்ரோமோட் பண்றோம், பெல்டெக்ஸை நீங்க வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி ஆர்மன்ல இருந்து பிட்காயின் மூலமா ப்ராஃபிட் பண்ண நிறைய பேரு ஏங்க பெல்டெக்ஸை வாங்க மாட்டாங்க? தெரிஞ்சுக்கணும்ல நீங்க. ஏற்கனவே ப்ராஃபிட் பண்ணவங்க கண்டிப்பா இதுலயும் ப்ராஃபிட் பண்ணதானே பார்ப்பாங்க. அததான் அவங்க சொல்றாங்க. அடுத்த 5 வருஷத்துக்குள்ள 2029க்குள்ள நான் என்னுடைய ஓல்டு கஸ்டமரான பிட்காயின் யூசர்ஸ்ட்ட போயிட்டு பெல்டெக்ஸை ரீச் பண்ணாலே 1000 ரூபாய் கொண்டு வந்துட முடியும். சரி, இது ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? ஏன்னா பழைய கஸ்டமரை யூஸ் பண்ணும்போது இது ஒரு 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 ரீசனபிள் ரீசன் தான். செகண்ட் பாயிண்ட், எத்திரியம் காயின். எத்திரியம் காயின் பாருங்க. அந்த காயின் வரும்பொழுது 2014ல 18 ரூபாங்க ஒரு காயினுடைய விலை. ஆனா அந்த காயினுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு பங்கு எங்க இருக்குன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஸ்கூல்ஸ், காலேஜ், கம்பெனிஸ் எல்லாமே பிளாக் செயின் ப்ராஜெக்ட அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அவங்களுடைய கம்பெனியோட டேட்டாஸ் எல்லாம் அந்த பிளாக் செயின்ல கொண்டு வந்து வரதுக்கும், அவங்களுடைய சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து பிளாக் செயின்ல டேட்டாஸை பாதுகாக்கிறதுக்கும் எல்லா நிறுவனங்களுக்கும் பிளாக் செயின் தேவை. அப்ப ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் என்ற ஒரு ஆப்ஷன் இருந்தாதான் அந்த பிளாக் செயினை அவங்களால பயன்படுத்த முடியும். அப்போ எத்திரியம்ன்ற ஒரு பிளாக் செயின்ல ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும்பொழுது அதை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அந்த காயினுடைய விலை இனி உச்சத்துல இருக்கு. கிட்டத்தட்ட இன்னையோட பிரைஸ் வந்து 2 லட்சம் ரூபாய் போயிட்டு இருக்கு ஒரு காயினுடைய விலை. இங்க நீங்க ஒரு பேப்பர் எடுத்து நோட் பண்ண சொன்ன, தெளிவா நோட் பண்ணுங்க. இன்னைக்கு 2024 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுதான் எத்திரியம் காயின். அன்னைக்கு அதோட விலை 18 ரூபாய். 10 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, 10 வருஷத்துக்கு முன்னாடி 18 ரூபான்ட்டு நீங்க ஒரு 10,000 வாங்கி வைக்கிறீங்க. இது மாதிரி ஏதோ ஒரு நண்பர் ஏதோ ஒரு மீட்டிங் எடுத்தாரு, நீங்க அட்டன் பண்ணீங்க, ஜூம்ல அட்டன் பண்ணீங்க, இல்ல ஏதோ நீங்க நேர்ல அட்டன் பண்ணீங்க, உங்க நண்பர் எத்திரியம் காயின் வாங்கி வைக்க சொன்னாருன்னு வாங்கி வச்சிருந்தீங்கன்னா உங்ககிட்ட 10,000 காயின் இருக்கும். ஆனா உங்க முதலீடு எவ்வளவு போயிருக்கும்? 1,80,000 ரூபாய். ஓகேங்களா? 2 லட்சம்னு வச்சுங்க உச்சமா. சரி, 10 வருஷத்துக்கு முன்னாடி 2 லட்சம் ரூபாவை நீங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு லேண்ட்ல போடுறீங்க. நீங்க எங்க வேணா இருக்கலாம். நீங்க டாப் சிட்டில கூட இருங்க. 2 லட்சம் ரூபாய்க்கு அன்னைக்கு எவ்வளவு வாங்க முடியுமோ, 1/2 சென்டோ, 1 சென்டோ, 2 சென்டோ, 1 கிரவுண்டோ, இல்ல 1 ஏக்கரோ, வாட் எவர். அன்னைக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு உங்களால எவ்வளவு வாங்க முடியுமோ அந்த லேண்டை நீங்க வாங்கிட்டீங்க. இன்னைக்கு அந்த லேண்டை வித்தா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்?
ரூ. 2,00,000 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின லேண்டு மிஞ்சி போனா ஒரு 10% வச்சுக்கங்க உங்களுடைய கணிப்புக்கு. ஒரு 20 லேக்ஸ் போகுமா? அவ்வளோலாம் கிடைக்காது. 2 மடங்கு அதிகரிச்சதே பெரிய விஷயம். ஓகேங்களா? நான் உச்சமா சொல்றேன். உச்சபட்சமா ஒரு 20 லேக்ஸ். ஓகே. சரி அதே ரூ. 2,00,000 நீங்க வந்து பாத்தீங்கன்னா, நீங்க கோல்டு வாங்குறீங்க. எவ்வளவு கிடைக்கும்? அதுல டபுள் ஆனா பெரிய விஷயம். ஒரு 4,00,000. ஓகே. அதே ரூ. 2,00,000 நீங்க ஷேர்ஸ்லயோ, மியூச்சுவல் ஃபண்ட்லயோ எதுலனா நீங்க வாங்கி வைக்கிறீங்க. உச்சபட்சமா நீங்க எடுத்துங்க. 20,00,000 வச்சுக்கங்க. ஏன்னா அது உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நம்ம எந்த ஒரு துறைய நெகட்டிவா சொல்ல இங்க நம்ம வரல. நம்ம துறை சிறந்ததுன்னு சொல்ல தான் இங்க வந்திருக்கோம். உச்சபட்சமா 20 லேக்ஸ்ன்னு வச்சுப்போமே. அப்ப நீங்க நீங்க லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாலோ, கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாலோ, ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணாலோ, உச்சபட்சமா உங்களுக்கு 20 லேக்ஸ் மேல தாண்டாது. வேற வாய்ப்பே இல்ல. தாண்டி இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா, இதே நீங்க எத்திரியம் காயின் வாங்கி வச்சிருந்திருந்தால், உங்களுடைய தேவை, உங்களுடைய ஃபேமிலிக்காக இந்த காயின் வளரும். இதுல நம்ம பணத்த போடலாம். இது சரியான துறை தான் அப்படின்னு ஒரு புரிதல் உங்களுக்கு இருந்து, நீங்க ஒரு 10,000 எத்திரியம் காயின் வாங்கி வச்சிருந்திருந்தால், இன்னைக்கு ஒரு காயினோட விலை ரூ. 2,00,000. அப்படியே கால்குலேட்டர்ல வீட்ல இருந்தே போட்டு பாருங்க. ரூ. 2,00,000 ஒரு காயின். உங்ககிட்டயோ 10,000 காயின் சேர்த்து வச்சிருக்கீங்க. 10,000 காயின் இன்டு ரூ. 2,00,000 என்னாச்சு? 200 கோடிங்க. எங்கங்க நிக்க முடியுமா? லேண்டோ, கோல்டோ, ஷேரோ, கிரிப்டோ முன்னாடி நிக்க முடியுமா பாருங்க. 200 கோடி எங்க இருக்கு? பட் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே. நீங்க Googleல போட்டு பாருங்களேன். 2014ல எத்திரியம் என்ன ரேட்ன்னு போட்டு பாருங்களேன். நான் பொய் சொல்லலையே. உண்மைய தானே சொல்றேன். இன்னைக்கு என்ன ரேட்ன்னு போட்டு பாருங்களேன். நீங்களே கால்குலேட் பண்ணிக்கங்களேன். உங்ககிட்டயே விட்டுறேன் அந்த பொறுப்ப. அப்ப அன்னைக்கு எத்திரியம் காயின் வாங்கியிருந்தா இன்னைக்கு செட்டில் ஆயிருக்கலாம். பட் வாங்கல. சரி ஓகே. நானும் தான் வாங்கல. மிஸ் பண்ணிட்டேன். நம்ம அடுத்த காயின் பார்ப்போமே. அடுத்தது Monero. அந்த காயின் பாருங்களேன். பிரைவசி இருக்கு அந்த காயின்ல. அந்த காயின் வரும்போது ரூ. 4 தாங்க ரேட்டு. ஆனா இன்னைக்கு பாருங்க அந்த காயினோட ரேட் ஆல்மோஸ்ட் ரூ. 13,000. அப்ப ரூ. 13,000 இன்னைக்கு ஒரு காயின் ரேட். உங்ககிட்டயே ஒரு 1,00,000 காயின் இருக்கு. ஒரு காயின் ரூ. 4 விலையில நீங்க ஒரு 1,00,000 காயின் வாங்கி வச்சிருந்தால், ஒரு ரூ. 4,00,000 இன்வெஸ்ட் பண்ணி இருந்தால், லோன் கீன் போட்டு கூட பரவாயில்லங்க. இன்வெஸ்ட் பண்ணி இருந்தீங்கன்னா, இன்னைக்கு 130 கோடிங்க. அதையும் மிஸ் பண்ணிட்டோமே. மிஸ் பண்ணிட்டோம். இங்க என்னடா இவரு கோடின்றாரு, 100 கோடின்றாரு, 130 கோடின்றாருலாம் நீங்க பயப்பட வேணாம். நான் உண்மைய தான் சொல்றேன். நீங்க Google அடிச்சு பாருங்க. மொனிரோ காயின் என்ன ரேட் வரும்போது என்ன ரேட், இன்னைக்கு என்ன ரேட்ன்னு பாருங்க. எத்திரியம் காயின் வரும்போது என்ன ரேட், இன்னைக்கு என்ன ரேட்ன்னு பாருங்க. பிட்காயின் வரும்போது என்ன ரேட், இன்னைக்கு என்ன ரேட்ன்னு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் கிரிப்டோவுடைய பவர் என்ன அப்படின்னு. அதே போல தான் டேஷ் காயின். இந்த காயின் பாத்தீங்கன்னா ஸ்பீடு. இருக்கிறதுலே ஸ்பீடு இந்த காயின். லைட்னிங் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. வரும்பொழுது ரூ. 7 தாங்க. ரொம்ப பெரிய விலைலாம் இல்ல. ரூ. 10 தான். ரூ. 7 தான். இன்னைக்கு ரேட்டு ரூ. 2,500. அட்லீஸ்ட் இது ஒரு 1,00,000 காயின் வாங்கியிருந்தா கூட ஒரு 25 கோடி சம்பாரிச்சிருந்திருக்கலாமே. வாய்ப்புகள் வருதுங்க. நம்ம புரிதல் இல்லாம ஒரு பயத்தின் அறிகுறிகளையே நம்ம தூரம் இருந்து விட்டுட்டோம். அது நம்ம தப்பு தானே. அந்த துறை தப்பு இல்லையே. துறையில இருந்தவங்க, துறையில டிராவல் பண்றவங்க இன்னைக்கு சம்பாரிச்சுட்டு தானே இருக்காங்க. அப்ப சம்பாதிக்கிறவங்க சம்பாதிச்சு தானே இருக்காங்க. அப்ப நாம பயத்திலேயே தானே இந்த நிலைமைக்கு இருக்கோம். இன்னைக்கு நம்ம நிலைமைக்கு காரணம் நாம தாங்க. ஏன்னா புரிதல் எடுத்துக்கல. சரி இங்க ஒரு விஷயம் நான் சொல்றேன் பாருங்க. இந்த 4 காயினும் ஏதோ ஒரு விஷயத்துல தன்னுடைய விலைய உயர்த்தி இருக்கா? அதுல மறுப்பு இல்லல்ல? ஏதோ ஒரு வகை. பிட்காயின் கிட்ட கம்யூனிட்டி இருக்குங்க. எத்திரியம் கிட்ட ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இருக்கு. மொனிரோ கிட்ட பிரைவசி இருக்கு. அ டேஷ் காயின்ட்ட லைட்னிங் ஸ்பீட் இருக்கு. அப்ப இந்த 4 காயினும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தன்னுடைய ஆரம்ப விலையில் இருந்து இன்னைக்கு உச்சபட்ச விலைய போய் தொட்டு இருக்கா இல்லையா? ரூ. 1000 தாண்டி இருக்கா இல்லையா? தாண்டி இருக்குல்ல? அப்போ இந்த 4ல ஏதாவது ஒரு ரீசன், ஒரே ஒரு ரீசன் பெல்டெக்ஸ்ல இருந்தால் ரூ. 1000 போகுமா? போகாதா? நீங்க முடிவு பண்ணுங்க. இத நான் சொல்ல வேண்டியது இல்ல. நீங்க முடிவு பண்ணலாம். இந்த 4 காயினும் ஏதோ ஒரு காரணத்துக்காக ரூ. 1000 தாண்டது உண்மைன்னா, இந்த 4 காரணத்துல ஏதாவது ஒரு காரணம் பெல்டெக்ஸ்ல இருந்தால், பெல்டெக்ஸும் தாண்டும். சரிங்க. 4மே பெல்டெக்ஸ்ல இருந்தா ஈஸியா தாண்டும்ல? அப்ப 4மே பில்டெக்ஸ்ல இருக்குங்க. இது மட்டும் இல்லங்க. இன்னைக்கு நெறைய பேரு தெரியாம, புரியாம குழப்புவாங்க மத்தவங்கள. ஏன்னா புரிதல் எடுத்துக்க மாட்டாங்க. அடுத்த ஸ்லைடு காட்டுறேன் பாருங்க. பில்டெக்ஸ்ல என்ன இருக்குன்ட்டு. தெரிஞ்சுக்குங்க. கிட்டத்தட்ட 20 விஷயமான ஐட்டங்கள் பில்டெக்ஸ்ல இருக்கு. இவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ், இவ்வளவு விஷயங்கள். இது எல்லாமே பில்டெக்ஸ வந்து உச்சத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயங்கள். இதுதாங்க பவரு. அப்படியே இந்த காயினுடைய விலைய உயர்த்ததுக்கு உண்டான, இந்த காயினுடைய கம்யூனிட்டி ஸ்ட்ரென்த்த உயர்த்ததுக்கு உண்டான அப்ளிகேஷன்ஸ் ஏகப்பட்ட விஷயங்கள் பில்டெக்ஸ்ல இருக்குங்க. இதெல்லாம் நான் படிச்சேன்னா, அதுக்கே எனக்கு 2 மணி நேரம் ஆகும். இத பத்தி நான் விளக்கம் குடுக்கணும்னா. பட் உங்களுக்கு குடுக்க நான் தயாரா இருக்கேன். நீங்க உள்ள வந்த பிறகு.
எங்களோட சேர்ந்து நீங்க கனெக்ட் ஆன பிறகு கண்டிப்பா உங்களுக்கு அந்த விளக்கம் கொடுப்பேன். இது எல்லாமே ஹிட் ஆகும் பொழுது பில்டெக்ஸோடைய விலையும் ஹிட் ஆகும். இது எல்லாமே மக்கள் பயன்படுத்தும் பொழுது, இதுல இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் வகையான எல்லாமே மக்கள் பயன்படுத்தும் பொழுது பில்டெக்ஸோட விலையும் உயரும். ஓகேங்களா? அடுத்தது இதை தாண்டி பில்டெக்ஸ் ப்ரௌசர் வந்து லான்ச் ஆனாலே பிரைஸ் வந்து நிறைய ஹைக் ஆகும்னு சொல்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 2000 உங்களுக்கு கிட்டத்தட்ட 100 மில்லியன் 2028, 29ல 100 மில்லியன் யூசர்ஸ் வந்து பில்டெக்ஸ் அச்சீவ் பண்ணணும்னு கணிக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஆர்மன். சரிங்க. எல்லாம் ஓகே. நீங்க கிரிப்டோ கரன்சி சொன்னீங்க. பிட்காயினை பிரிச்சு கொடுத்துட்டீங்க. அதுல இருந்து பில்டெக்ஸை தனியா எங்களுக்கு எடுத்து தனியா கொடுத்துட்டீங்க. ஓகே. இப்போ வந்து நாங்க பில்டெக்ஸை வாங்குறோம். ஆனா எப்படி ஆர்மன்? அப்ப ஆர்மன்னா நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். அப்ப ஆர்மன் அங்க என்ன சொல்றாங்கன்னா 400 கோடி காயின் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த 400 கோடி காயின்ல இருந்து 4 வகையான இன்கம் பிளான் பண்ணி வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 48% இன்கம் இருக்கு பர் ஆனம். உள்ள வர ஒரு நபருக்கு நீங்க எவ்வளவு காயின்ல உள்ள வந்தாலும் பரவாயில்ல, உள்ள வர நபருக்கு 48% இன்கம் இருக்கு. அதை தாண்டி பாருங்க ஒரு ஒன் டைம் இன்கம் இருக்கு. ஒன் டைம் இன்கம் நீங்க கேளுங்க, உங்க நண்பர்களை கேளுங்க, உங்களை அறிமுகப்படுத்த நண்பர்களை. இப்ப ஒன் டைம் இன்கம் இருக்கு, வந்த பிறகு கேட்கணும். வந்த பிறகு ஒரு மாசம் பொறுத்து கேட்டு பாருங்க. அது உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க அந்த ஒரு மாசம் பொறுத்து. அதன் பிறகு ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் ஒரு இன்கம் இருக்கு. அப்புறம் ஜெனரேஷன் இன்கம் இருக்கு. என்னடா இது ஜெனரேஷன் இன்கம்? சார் இது புரியல சார், கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். ரொம்ப ஈஸிங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சாகும் வரைக்கும் ஒரு துறையிலிருந்து வருமானம் வந்தா அது ஜெனரேஷன் இன்கம், லைஃப் டைம் இன்கம் சொல்லலாம். ஓகேங்களா? அதே அவர் காலத்துக்கு பிறகு அவங்க பிள்ளைங்களுக்கோ அவங்களோட பிள்ளைங்களோ பயன்படுத்துற மாதிரி ஒரு இன்கம் இருந்தா அது ஜெனரேஷன் இன்கம். அப்படிப்பட்ட ஒரு ஜெனரேஷன் இன்கம் இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கு, இந்த ஆர்மன்ல ஒளிஞ்சிட்டு இருக்கு. அதையும் உங்களுக்கு நாங்க சொல்லி கொடுப்போம் உள்ள வந்த நபர்களுக்கு. ஓகேங்களா? அடுத்தது சரிங்க, நான் வந்துட்டேன் ஆர்மன்குள்ள. நான் இப்ப வந்து ஒரு 1 லட்சம் காயின் வாங்குறேன். இந்த 1 லட்சம் காயின் வாங்கினா எனக்கு என்ன பெனிஃபிட்? ரொம்ப சிம்பிள். இதை எப்படி பிரிச்சிருக்காங்க டிசைன்னா 2ஆ பிரிச்சிருக்காங்க. அவசர தேவைக்கு பயன்படுற மாதிரியும் கடமையை பூர்த்தி பண்ற மாதிரியும் பிரிச்சிருக்காங்க. என்னது கடமையா? புரியலீங்களா? இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, கல்யாணம் பண்றது, அவங்களுடைய லைஃபை செட்டில் பண்றது, நாம சாகுற வரைக்கும் நம்ம யாரு கையும் எதிர்பார்க்காம நம்ம கையில நம்ம நிக்கிறது, எல்லாத்துக்கும் நம்மளுக்கு மணி வேணும்ல. அதுதான் நான் கடமைன்னு சொன்னேன். அப்ப கடமைன்னு நம்ம சொல்லும் பொழுது அதுல சேர்த்து வைக்கிறன்ற பேர்ல உண்டியில காசு போட்டு அதே உண்டிய மாசம் முடிஞ்ச உடனே உடைச்சு செலவு பண்ணிட்டா அது சேவிங்ஸே இல்லையே. சேர்த்து வைப்பது நீங்க நினைச்சாலும் எடுக்க முடியாத அளவுக்கு பக்குவமா இருந்தா மட்டும்தான் உங்க குறிக்கோள் நிறைவேறும். 5 வருஷம் பொறுத்து என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த 5 வருஷம் வரைக்கும் நீங்க அதை கை வைக்க கூடாது. அப்ப 5 வருஷம் பொறுத்து அந்த அந்த பணத்தை எடுத்து பிள்ளைய கல்யாணத்தை முடிப்பீங்க. ஒரு வீடு கட்டணும், அதை நீங்க செய்வீங்க. பிள்ளைய காலேஜ் அனுப்பணும், ஃபாரின் அனுப்பணும், படிக்க வைக்கணும், எல்லாமே கரெக்ட். பட் அதை நீங்க கை வைக்க கூடாது. அதுதான் பிக்சட் பிளான். 5 வருஷம் உங்களுடைய கடமை என்ன அதை மனசுல நினைச்சுக்கிட்டு 5 வருஷம் நீங்க அப்படியே ஹோல்ட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு பிக்சடா ரிட்டர்ன் கிடைக்கும். அதிகமா ஒரு 50,000 பிக்சட்ல நிக்கும், அது உங்களுக்கு கிடைக்கிறது 2 லட்சம் காயினா கிடைக்கும் ரிட்டர்ன். அதே நீங்க வந்து ஒரு 50,000 ரெகுலர்ல பண்ணுவாங்க. எப்படி? சரி, நான் இவ்வளவு 1 லட்சம் காயின் பண்றேன்னு எனக்கு கொஞ்சம் அவசர தேவை இருக்காதா? ஒரு வாடகை கட்டுறதோ, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதோ, ஒரு கரண்ட் பில் கட்டுறதுக்கோ, ஏதோ ஒரு வாட் எவர் எக்ஸ்பென்ஸுக்கு கொஞ்சம் வேணுங்களே இருக்குங்க. அதுக்கும் கொஞ்சம் உங்களுக்கு அலோகேட் பண்ணிருக்காங்க. அது எப்படின்னா உங்களுக்கு மாசம் மாசம் 1500 காயின் இன்ட்டு 60 மாசம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 90,000 காயினுங்க. இந்த 1500 பாருங்களேன், 10 நாளைக்கு ஒரு முறை கொடுத்துடுறாங்க. எவ்ரி 10 டேஸ் உங்களுக்கு 10 நாளைக்கு ஒரு முறை இந்த காயின் கிடைக்கும். அப்போ 10 நாளைக்கு ஒரு முறை 500 காயின்ட்டு ஒரு மாசத்துக்கு 1500 காயின் இன்ட்டு 60 மாசம் 90,000 காயினும் நாம இன்வெஸ்ட் பண்ண அந்த 50,000 காயின் சேர்த்தா கிட்டத்தட்ட 1,40,000 காயின். இந்த 1,40,000 காயின் ரெகுலர்லையும் 2 லட்சம் காயின் பிக்சட்லயும் சேர்த்தீங்கன்னா 3,40,000 காயின் கிடைக்குங்க உங்களுக்கு ஒட்டு மொத்தமா. சரிங்க, நான் 1000 ரூபான்னு சொன்னேன். ஓகேங்களா? 1000 ரூபாய் போக்குறதுக்கு உண்டான எல்லா தகுதிகளும் பில்டெக்ஸ்ல இருக்குன்னு சொன்னேன். சரி, இப்போ அட்லீஸ்ட் இவ்வளவு ஃபியூச்சர் இருக்கு. அட்லீஸ்ட் $1 போகாதா? $100 போகாதா? அப்படி $100 போனா கூட உங்ககிட்ட 3,40,000 காயின் கையில இருப்பு இருக்கும். அந்த 3,40,000 காயின் இன்ட்டு நீங்க 100 ரூபான்னு போட்டா கூட 3,40,00,000 அட்லீஸ்ட் நீங்க ஒரு ஒரு $50 போனா கூட 1,70,00,000. நீங்க $10 போனா கூடங்க 34 லட்சம். யார் தருவா 34 லட்சம் 5 வருஷத்துல? நீங்க இன்வெஸ்ட் பண்றது ஒரு 4 லட்சம் தானே.
ஒரு 4 lakhsல ஒரு 34 lakhs கிடைக்குதுன்னா அதை விட வேற பெனிஃபிட் என்னங்க? சரியான துறைங்க இது. கரெக்ட்டா கால்குலேட் பண்றவங்க 4 லட்ச ரூவா இதுல முதலீடு பண்ணி, இத பார்த்து இருந்தாலே போதுங்க. கரெக்ட்டா 5 இயர்ஸ்ல உங்களுக்கு காயின் ரேட் ரூ. 10 போனா கூட, மினிமம் ரூ. 10 போனா கூட ஜாக்பாட் தாங்க. 34 லாக்ஸ்ங்க. மைனஸே இல்லங்க. ஃபுல் ப்ராஃபிட் தானே. ஏன் முயற்சி எடுக்கக் கூடாது? ட்ரை பண்ணலாம்ல. இங்க பாருங்க. இத வாங்குற விக்கிறதுக்கு எக்ஸ்சேஞ்ச் இருக்குங்க. 15 வகையான எக்ஸ்சேஞ்ச் இருக்கு பார்ட்னர்ஸா. அதுல KuCoin நெறைய எக்ஸ்சேஞ்சஸ் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சும் இருக்கு. ஓகேங்களா? உலகம் ஃபுல்லா கிரிப்டோ கரன்சி ஏடிஎம் இருக்குங்க. நீங்க இந்த உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் கிரிப்டோ கரன்சிய கேஷா மாத்திக்கலாம். கிரிப்டோ கரன்சி அந்த நாட்டிலே கேஷா மாத்தலாம். அது எப்படி மாத்துறன்ற ஒரு சின்ன வீடியோ காட்டுறேன் பாருங்க. ஒரு அந்த கியூஆர் கோட வந்து வித்ட்ரால் குடுக்குறாங்க. அவர் போன்ல இருந்து அந்த கேமரா ஆன் பண்ணி ஸ்கேன் பண்றாங்க. ஸ்கேன் பண்ணும் பொழுது அந்த ஏடிஎம்ல இருக்கிற அந்த ஸ்கேனரும், அவர் போன்ல இருக்கிற அந்த அக்கவுண்டும், அந்த வாலெட்டோட அட்ரஸும் 2ம் மெர்ஜ் ஆயிடுதுங்க. மெர்ஜ் ஆன பிறகு அவர் காயின சென்ட் பண்றாரு. சென்ட் பண்ண உடனே அந்த காயின் அந்த ஏடிஎம்குள்ள ரிசீவ் ஆயிடுது. ரிசீவ் ஆன பிறகு அந்த ஏடிஎம் அன்னைக்கு அந்த நாட்டுல அந்த காயின் என்ன விலை, அந்த காயின் விலைய கால்குலேட் பண்ணி அந்த நாட்டு டாலரா வெளிய குடுக்குதுங்க. அந்த நாட்டு டாலரா வெளிய குடுக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப கிரிப்டோ கரன்சின்றது நீங்க எந்த நாட்டுல போனாலும் அந்த நாட்டுல உங்களால கேஷ் ஆக்கிக்க முடியும். அதற்குண்டான ஒரு வீடியோ தான் இது. அடுத்தது நம்மளுடைய ஹானரபிள் சிஎம் பாத்தீங்கன்னா 190 கோடி ஒதுக்கி இருக்காங்க. நம்மளுடைய 2022 பட்ஜெட்லயே இந்த பிளாக் செயின் இண்டஸ்ட்ரிக்கு. நம்மளுடைய எக்ஸ் சிஎம் நம்மளுடைய திரு எடப்பாடி ஐயா அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்பிக்கைன்ற பேர் வச்சாங்க. சோ இந்த பிளாக் செயினை வந்து அன்னைக்கே ஆதரிச்சாங்க. அதே போல நம்மளுடைய பக்கத்து ஸ்டேட்டான திரு சந்திரபாபு நாயுடு ஐயா அவர்களும் சரி, ஜெகன்மோகன் ரெட்டி ஐயாவும் சரி, இந்த துறையை பத்திய புரிதல் எடுத்துக்கிட்டு இந்த உலக மக்களுக்கு நிறைய விஷயங்களை கொடுத்தாங்க. இந்தியால ஃபர்ஸ்ட் கொண்டு வந்ததே சந்திரபாபு நாயுடு ஐயா அவர்கள் தான் பிளாக் செயின் இண்டஸ்ட்ரியை. சோ அந்த செமினார் அவர் தான் கண்டக்ட் பண்ணாங்க. சோ அதன் பிறகுதான் அப்படியே அது வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சுங்க. அப்போ நான் இவங்க ஒரு விஷயம் பதிவு பண்றேன். எத்தனை அரசு மாறினாலும் சரி, இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அரசு கொண்டு வந்தது இன்னொரு அரசு வந்து ப்ராப்பரா அந்த இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பண்ணிடுவாங்க. கொஞ்சம் டைம் எடுத்தாலும் இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஆனா மக்களுக்கு இது தேவை, இது அவசிய தேவை அப்படின்னும் போது அதை ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கொடுப்பாங்க. கரெக்ட்டுங்களா? அது போலதான் இத்தனை அரசு மாறினாலும் சரி, கரண்ட்டையோ, கம்ப்யூட்டரையோ, இன்டர்நெட்டையோ, ஆண்ட்ராய்டையோ, பிளாக் செயினையோ தடை பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்ஸ் அகைன் சொல்றேன் பாருங்க. எத்தனை அரசுகள் மாறினாலும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டிலயும் சரி, எத்தனை அரசு மாறினாலும் கரண்ட்டையோ, கம்ப்யூட்டரையோ, இன்டர்நெட்டையோ, ஆண்ட்ராய்டையோ, பிளாக் செயினையோ தடை பண்ண முடியாது. அப்ப பிளாக் செயின்ற துறை இருக்கதான் செய்யும். நாம அதுல இருக்குமான்னு தான் நம்ம சோதிச்சு பார்த்துக்கணும். ஓகேங்களா? இத வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜுக்கு நாங்க வந்து எடுத்துட்டு இருக்கோம். நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜ் லெவல்ல இருக்கிறவங்களுக்குலாம் இத செமினாரா போய் கண்டக்ட் பண்ணி குடுத்துட்டு இருக்கோம். ஸ்கூல் பிள்ளைங்கள் லெவல்ல இத பண்ணி குடுத்துட்டு இருக்கோம். ஏன்? இது ஒரு அவேர்னஸ் வேணும். இதுதான் நாளைய தலைமுறை. இது 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 டைரக்ட் இட் இஸ் லீகல். இத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதற்காக தான் இந்த மாரி இமேஜ் உங்களுக்காக குடுத்துருக்கோம். ஓகேங்களா? சரி, அடுத்தது பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம். 10வது பிள்ளைங்க படிக்கிறாங்க. இங்க பாருங்க, 10th ஸ்டாண்டர்ட் கிளாஸ்ல ஹால்ஃபலி எக்ஸாம்ல கீழ பாருங்க, கொஸ்டின் பேப்பர்ல கேக்குறாங்க. விச் டைப் ஆஃப் கரன்சி ஹஸ் பிகம் பாப்புலர் ஆல் ஓவர் தி வேர்ல்ட். பாத்தீங்களா? அப்ப எந்த கரன்சி பாப்புலரா இருக்குன்னு கேக்குறாங்க. இப்போ ஒரு 3/4 மணி நேரம் நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்தேன். இந்த கிளாஸ்ல இப்ப நான் கேக்குறேன், எந்த கிரிப்டோ கரன்சி வாங்கலாம்னு கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? யோசிப்பீங்க. சார் இன்னும் தெரியல சார். கொஞ்சம் கேட்டு சொல்றேன் சார். அப்புறம் சொல்றேன் சார். கொஞ்சம் டைம் குடுங்க. ஆனா இதே கொஸ்டின 10வது பிள்ளைங்களுக்கு கேட்கும்பொழுது அவங்க ஆன்சர் எழுதி தானே ஆகணும். அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு கொஸ்டினா ஒண்ணு கேட்கிறாங்கன்னா, அந்த துறைய பத்திய புரிதல் அவங்க குடுத்து தானே ஆகணும். அப்ப 10வது பிள்ளைங்களுக்கே இத குடுக்குறாங்கன்னா, என்ன அவசியம் இருக்கு? இது தவறான துறையா இருந்தால், இது ஒரு இல்லீகலா இருந்தால், ஏன் சிலபஸ்ல சேர்க்கணும்? ஏன் பிள்ளைங்களோட கொஸ்டின் பேப்பர்ல இது கொண்டு வரணும்? கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு நெறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, நெகட்டிவா சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் பண்றாங்கல்ல. கிரிப்டோ கரன்சியா? ஐயோ! அது பொய்யி, அது ஸ்கேமு, அதுல பணம் போயிடும், காசு போடாத, போலீஸ் புடிச்சிரும். எப்படிலாம் நம்மள நெகட்டிவ் பண்ண முடியுமோ, எப்படிலாம் அவங்க வியூவர்ஸ இன்கிரீஸ் பண்ணி அவங்க காசு சம்பாரிக்க முடியுமோ, அப்படிலாம் அவங்க பண்ணுவாங்க. அத கேட்கக்கூடாது நம்ம. நண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பாத்திரத்துல போட்டீங்கன்னா, எல்லா நண்டும் போட்டா எந்த நண்டும் மேல வராதாம். ஏன்னா, ஒரு நண்டு ஏறுனா ஒரு நண்டு கால புடிச்சு இழுத்துருமாம்.
ஸோ அந்த மாதிரி தான் இந்த சோஷியல் மீடியா. ஒரு துறையில நீங்க போறீங்கன்னா சோஷியல் மீடியால போவாதீங்க. உங்க மனசுல என்ன சொல்லுதோ அத நீங்க தெளிவா அந்த துறைய பத்திய புரிதல் எடுத்துக்கிட்டு அதுல நீங்க டிராவல் பண்ணுங்க. ஏன்னா இங்க நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அப்ப பாருங்க, இது நல்ல துறைன்றதுனால தானே ஸ்கூல் பிள்ளைங்க பாடப்புத்தகத்துல சேர்த்திருக்காங்க. அப்ப எப்படிப்பட்ட ஒரு துறை? பவர்ஃபுல்லான ஒரு துறையில இது. அடுத்தது பாருங்க, 12வது பாட புத்தகத்துல இந்த இந்த துறைய பத்திய விஷயத்த குடுத்திருக்காங்க பிள்ளைங்களுக்கு. சோ இங்க பாத்தீங்கன்னா, சோ பிட்காயின், கிரிப்டோ கரன்சிய பத்திய இமேஜ் இருக்கு பிள்ளைங்களுக்கு. சோ அதோட அதோட இவ்வளவு நேரம் உங்களுக்கு எடுத்த செக்ஷன் பாத்தீங்களா? அத பத்திய விளக்கங்கள் அங்க குடுத்திருக்காங்க. சோ அப்ப இங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, 10வது பிள்ளைங்களையும் ஃபர்ஸ்ட் லெவல் எஜுகேஷன்ல 10த் தான் ஃபர்ஸ்ட் லெவல் எஜுகேஷன். சோ அத கவர் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு 10வது பிள்ளைங்கள முடிச்சதுக்கு அப்புறம் 12க்கு வந்துட்டாங்க. சோ அதன் பிறகு பாருங்களேன், 12க்கு அப்புறம் பாருங்க, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். சோ ஃபர்ஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஐஐடி கான்பூர்ல பிளாக் செயின் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அத விட்டுருங்க. அப்படி இங்க வாங்க. ஃபைனல் இயர். என்னுடைய படிப்புக்கு பாய் பாய் சொல்லிட்டு வேலைக்கு போறேன். என்னுடைய படிப்பு வாழ்க்கை முடிஞ்சது. அப்போ 4த் இயர் ஃபைனல் இயர்ல பாருங்க, பிளாக் செயின பத்தி ஃபுல் செக்ஷன் பிளாக் செயின் தான். எந்த பிளாக் செயின் எப்படி கிரிப்ட் பண்றாங்க, எப்படி மைனிங் பண்றாங்க, பிஓஎஸ் னா என்ன, பிஓடபிள்யூ னா என்ன, ஃபுல் செமஸ்டரே பிளாக் செயின். அப்ப நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் எத நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்றத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அடுத்த தலைமுறை கிரிப்டோ கரன்சி மட்டும் தான். அடுத்த தலைமுறை கிரிப்டோ கரன்சில தான் பயன்படுத்துவாங்க. இன்னைக்கு நம்ம ரெடி ஆகலன்னா நாளைக்கு ரொம்ப கேள்விக்குறியா ஆயிடுங்க. அடுத்தது பாருங்க உங்களுக்கு. இங்க பாத்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சிய வச்சு பயன்படுத்த முடியுமா? அத ஒரு அந்த 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 கிரிப்டோ கரன்சிய குடுத்து ஒரு பொருள் வாங்க முடியுமா? முடியுங்க. இங்க பாருங்களேன். துபாய்ல சாரி எஸ் துபாய்ல தான். இது ஐவன்பே மிஷன். இங்க பாத்தீங்கன்னா, அவரு கோக் செலக்ட் பண்றாரு. அந்த கோக்குக்கு பேமெண்ட் பில்டெக்ஸ் காயின் குடுக்குறாரு. அவர் போன்ல இருந்து ஸ்கேன் பண்ணி அந்த பேமெண்ட் அனுப்புவாரு பாருங்க. பேமெண்ட் பண்ணிட்டாரு. பேமெண்ட் பண்ணோனே அவர் டீடைல்ஸ் சேர்த்துறாரு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த இந்த மிஷன் பேர் ஐவன்பே மிஷனுங்க. இந்த மிஷன் கிட்டத்தட்ட உலகம் ஃபுல்லா 6000 ஏர்போர்ட்ல லான்ச் ஆயிருக்கு. அப்போ 6000 ஏர்போர்ட்ல இந்த மிஷன் வந்துச்சுன்னா, ஆல்மோஸ்ட் இந்த மிஷன பயன்படுத்தும் பொழுது, அங்க பில்டர்ஸும் இருக்கும்ல. அப்ப பில்டர்ஸ் அப்போ இந்த உலகத்துல 6000 ஏர்போர்ட்ல பில்டர்ஸ குடுத்து பொருள் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கும் பொழுது, ஏங்க பில்டர்ஸ் ரேட் ஏறாது? ஏன் ஏறாது? ஈஸியா ஏறுமே. பயன்படுத்தும் பயனாளர்கள் அதிகரிக்கும் பொழுது, அந்த பயன்படுத்தும் பொருளான அந்த பில்டெக்ஸ் உடைய ரேட்டும் ஏறும். ஏறியே தீரும். வேற வழியே கிடையாது. அதுக்கு தான் இதெல்லாம் இப்படி லான்ச் பண்றாங்க. அடுத்தது பாருங்க. நம்மளுடைய கிரேட் ஜஹாங்கீர் சாருடைய துபாய் ஃபேமிலில இருந்து அவங்க துபாய்ல அ ஒரு போய் ஒரு காஃபி சாப்பிட்டு பேமெண்ட் பில்டெக்ஸா குடுத்திருக்காங்க. சோ அத பத்தி ஒரு சின்ன வீடியோ. Today we are here in Dubai, Jumeirah, and all our Beldex team is here. Beldex, as we all know, one of the most prominent and promising coin. As part of their roadmap, in addition to the digital asset, this coin also will be used for the utility purpose. And yes, the day has come. Today we are here in a restaurant called Roasters with the team of Beldex, and we are all going to have our breakfast and coffee. But the interesting thing is, the payment is going to be made through Beldex, one of the most prominent crypto coin. Come on, guys. Let's go and have. சோ இங்க பாத்தீங்கன்னா, அவங்க போய் காஃபி, கேக்லாம் சாப்பிட்டு பேமெண்ட் பில்டெக்ஸா குடுக்குறாங்க. அந்த பேமெண்ட்ட ஏடியா கன்வெர்ட் ஆயி அங்க ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. சோ அப்படிப்பட்ட விஷயங்கள் பில்டெக்ஸ்ல நடந்துட்டு இருக்கு. இந்த உலகம் வேற லெவல்ல நோக்கி போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது எல்லாமே சரி ஓகே. இதெல்லாம் ஓகேங்க. ஒய் பில்டெக்ஸ் அப்படின்னு நாங்க கேட்கலாம். பட் இது டீப்பா ரொம்ப போகும். பட் நான் ஷார்ட்டா உங்களுக்கு சொல்லிர்றேன். அதாவது பாத்தீங்கன்னா, பிட்காயின்ல கம்யூனிட்டி இருக்கு. அந்த காயின் 100 காயின் நம்ம வாங்கி வச்சிருந்தா இன்னைக்கு செட்டில் ஆயிருப்போம். அதே மாரி தான் எத்தீரியம் காயின் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், இங்க பாருங்க பினான்ஸ் ஓன் எக்ஸ்சேஞ்ச், XMR கார் பிரைவசி, டேஷ் காயின் லைட்னிங் ஸ்பீடு, XRP பேமெண்ட் ப்ராசஸ்க்காக பயன்படுத்துறாங்க. இந்த பிவிக்ஸ் காயின் பிஓஎஸ் காயின். அப்ப இப்படிப்பட்ட காயின் எல்லாமே இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே
அதோட வாங்கி வச்ச விலையில இருந்து இன்னைக்கு எங்கேயோ போயிருக்கு. அப்ப இது எல்லாமே பில்டெக்ஸ்ல இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? அடுத்தது இந்த உலகம் என்ன சொல்லுது? இந்தியா இந்த உலகம் எப்படி அடாப்ட் பண்றாங்க? ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா போன வாரம் நடந்தது. பிட்காயின் இடிஎஃப் வந்து அப்ரூவல் குடுத்திருக்காங்க யுஎஸ்ல. அப்ப இடிஎஃப்ல பிட்காயின் வந்துட்டாலே அதோட நம்பகத்தன்மை அதிகரிச்சிரும். அதோட மக்களுடைய ரெஸ்பான்ஸ் அதிகரிச்சிரும். அப்ப கிரிப்டோ கரன்சியோடைய நிலையும் உயரும். ஓகேங்களா? சோ இந்தியால உலகத்திலே இந்தியா 2வது இடத்துல இருக்கு கிரிப்டோ கரன்சி பயன்பாட்டுல. சோ அதன் பிறகு பாத்தீங்கன்னா, இந்தியால வந்து பாத்தீங்கன்னா, முக்கியமா இந்திய பெண்கள் அதிகமா கிரிப்டோ கரன்சிய வாங்கி குவிக்கிறாங்க அப்படின்ற ரிப்போர்ட்டும் விகடன்ல குடுத்திருந்தாங்க. சோ இந்த துறைக்குள்ள வந்தீங்கன்னா எல்லாருமே செட்டில் ஆகலாம். உங்க லைஃப் ட்ரீம் கார்லாம் வாங்கி, அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா, நெறைய பேர் அச்சீவ் ஆயிருக்காங்க. நெறைய பேர் செட்டில் ஆயிருக்காங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைலே மாறி இருக்கு. இதுக்குள்ள வந்த பிறகு தான். ஓகேங்களா? இதுல வந்த பிறகு என்ன பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு எஜுகேஷன் கோர்ஸ் ஒண்ணு வைப்போம். அதுல உங்களுக்கு வந்து சர்டிபிகேட் வாங்கி குடுப்போம். பிளாக் செயின் கன்சல்டன்ட்ன்னு. எப்படி நீங்க டாக்டர்ஸ், லாயர்ஸ், என்ஜினியர்ஸ்லாம் அவங்களுடைய விசிட்டிங் கார்ட்ல வந்து அவங்க டிகிரி போட்டுக்கிறாங்களோ, அந்த மாதிரி நீங்க வந்து உங்களுடைய விசிட்டிங் கார்ட்ல பிளாக் செயின் கன்சல்டன்ட்ன்ற அப்படி ஒரு வேர்ட நீங்க பயன்படுத்தலாம். இது சென்ட்ரல் கவர்ன்மென்ட்ல குடுக்குற சர்டிபிகேட். இதுக்கு கிளாஸஸ் இருக்கு. இதுக்குள்ள வந்த பிறகு விருப்பப்படுறவங்களுக்கு இத நாங்க அப்ளை பண்ணி வாங்கி குடுப்போம். இத தாண்டி கிரிப்டோ கரன்சி வந்து பாத்தீங்கன்னா, மேரேஜ்க்குலாம் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகேங்களா? சோ மொய்க்காகவே கிரிப்டோ கரன்சியா குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு கிரிப்டோ கரன்சிய கிஃப்ட்டாவே நீங்க குடுக்கலாம் எல்லா துறைகளுக்கும். இதுதாங்க முக்கியம். என்னடா இது முடிஞ்சிச்சுன்னு நெனச்சேன். மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நெனைக்க வேண்டாம். ஓகேங்களா? ஒரு அருமையான விஷயம் இதுக்குள்ள வச்சிருக்கேன். அதனால தான். இப்போ இந்த மீட்டிங் பாக்குற நெறைய பேரு, ஒண்ணு எம்ப்ளாயியா இருப்பீங்க. ஒண்ணு சின்ன சின்ன பிசினஸ் பண்ற மக்களா இருப்பீங்க. இல்ல ஒரு பெரிய பிசினஸ் ஓனரா இருப்போம். சில பேர் இன்வெஸ்டரா இருப்பாங்க. இது 4 ரிச் டாட் புவர் டாட்ன்ற ஒரு புக் நம்ம ஆத்தர் ராபர்ட் கியோசாகி அருமையா குடுத்திருந்தாரு. இதுல ஒரு அருமையான விளக்கம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க ஒவ்வொருத்தரும். இன்னைக்கு இருக்கிற நாம எல்லாருமே 80%ல இருந்து 90% நம்ம எம்ப்ளாயியா தான் இருக்காங்க. ஓகேங்களா? பட் எம்ப்ளாயி வந்து பாருங்களேன், அவங்க நெனச்சுப்பாங்க, நான் வந்து ரொம்ப சேஃப் ஜோன்ல இருக்கேன். நான் போய் சைன் போட்டு வரேன். டெய்லி காலைல சைன் போடுறேன். வேலை செய்றேன். 1 மாசத்துக்கு 1 முறை எனக்கு வந்து அ சம்பளம் வந்துரும் ஈஸியாவே. மாசம் மாசம் எனக்கு வந்துரும். எந்த ஹெட்டேக்கும் இல்ல அப்படின்னு நம்ம நெனச்சுப்போம். கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கேன்னு நெனச்சுப்போம். ஆனா அது தவறு. உண்மையா அப்படி நெனைக்கிறவங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. இங்க ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, இப்ப நெறைய கவர்ன்மென்ட் ஆபீஸ்லலாம் கூட நீங்க எடுத்துக்கலாம். சோ ஒரு ஒரு ஜாப் குடுக்குறாங்க. ஒரு ஜாப்ல இருக்கிற பெரிய அதிகாரிகள்ல இருந்து சின்ன அதிகாரிகள் வரைக்கும் சராசரியா கவர்ன்மென்ட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு ஏதாவது ஒரு இழப்புன்னு வரும்பொழுது, அந்த வேலைய அவங்க குடும்பத்துல யாருக்காவது குடுப்பாங்க. ஆனா அதே வேலைய குடுக்க மாட்டாங்க. வேற எங்கனா ஒரு இடத்துல குடுப்பாங்க. அப்போ அந்த வருமானம் கிடைக்கிறது இல்ல. கரெக்ட்டா? ஆனா இங்க அப்படி இல்ல. இந்த ஆர்மன்ல நீங்க வந்தீங்கன்னா, உங்களுடைய அக்கவுண்ட்ல உங்களுக்கு எவ்வளவு இன்கம் வருதோ, உங்க அக்கவுண்ட்ல நீங்க மாத வருமானம் எவ்வளவு ஜெனரேட் பண்றீங்களோ, அந்த வருமானம் உங்க பிள்ளைங்களுக்கும் போகும். உங்க மனைவிக்கும் போகும். அப்ப இங்க செல்ஃப் எம்ப்ளாயா இருந்தீங்கன்னா, நீங்க சேஃப் ஜோன்ல இருக்கீங்கன்னு நெனைக்க வேண்டாம். அதுதான் அதிக ஹார்ட் வொர்க் இருக்கு. அதிக ரிஸ்க் இருக்கு. உங்களுக்கு டைமே இருக்காது. அதே போல பாருங்க அடுத்தது. சின்ன சின்ன பிசினஸ் பண்றவங்க. சின்ன முதலீடு போட்டு ஒரு சின்ன பிசினஸ் பண்ற நெறைய செல்ஃப் எம்ப்ளாயீஸ், நெறைய பிசினஸ்மேன் எம்ப்ளாய்டா இருப்பாங்க. சோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா, டைமே இருக்காது அவங்களுக்கு அதே நேரத்துல. ஃபண்ட் இருக்காது. நெறைய விஷயங்கள் டவுட் இருக்கும். இத பண்ணலாமா? அத பண்ணலாமா? இதுல வருதே இதுல போவாங்க. இதுல இருந்து அதுல போவாங்க. அந்த அந்த புரிதல் இருக்காது. ஆனா அவங்களும் சேஃப்டியா இல்லன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா பிசினஸ் பண்றவங்களுக்கு தெரியும். நானெல்லாம் பிசினஸ் பண்ணியிருக்கேன். சோ நம்ம நெனச்சுப்போம் நம்மளுடைய ஃபண்ட் நெறைய வர வேண்டியது இருக்கு. மார்க்கெட்ல சப்ளை பண்ணிடுவோம். ஆனா கலெக்ஷன் ஆகாது. அந்த கலெக்ஷன் ஆகுறதுக்குள்ள திருப்பி நம்ம ஸ்டாக் எடுத்தாகணும். அப்ப அதுக்கு நம்ம வீட்ல இருக்கிற நகைய வச்சு போய் மறுபடியும் ஸ்டாக் எடுப்போம். அந்த ஸ்டாக்க விக்கிறதுக்குள்ள பேமெண்ட் குடுக்கணும். குடோன் சார்ஜ் குடுக்கணும். இது இல்லாம நம்ம வாடகை குடுக்கணும். அப்ப என்ன ஆகும்? கையில இருக்கிற காசு திருப்பி இதெல்லாம் செலவு பண்ணிடுவோம். அப்ப வந்த காசு கொஞ்சம் டிலே ஆகும். அப்புறம் அதுலருந்து வர காச எடுத்து மறுபடியும் ஸ்டாக் வாங்குவோம். ஆனா நகை அப்படியே வீட்ல இருக்கிறவங்க சண்டை போடுவாங்க. இன்னும் மூக்கல அப்படின்ட்டு. கரெக்ட்டா? அப்ப இது எல்லாமே ஒரு ஒரு செல்ஃப் எம்ப்ளாயிக்கு வர பிரச்சனைகள். அப்ப இங்க இருந்து வெளிய வரதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, பேசிவ் இன்கம். பேசிவ் இன்கம் யாருக்கு வருதோ, அவங்க சேஃப் ஜோன்ல இருக்காங்கன்னு அர்த்தம். அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது யாருன்னா, பிசினஸ் ஓனர்ஸ். ஏன் தெரியுங்களா? பிசினஸ் ஓனர்ஸ்க்கு அவங்களுக்காக அவங்களுடைய டீம்ல இருக்கிற அந்த அந்த வொர்க் பண்ற எம்ப்ளாயீஸ் உழைப்பாங்க. ஆனா இங்க ஜாப்ல இருக்கிறவங்களுக்கோ, செல்ஃப் எம்ப்ளாய்க்கோ அவங்க தாங்க அவங்களுக்கு உழைச்சுக்கணும். அவங்க தான் அவங்களுக்கு சம்பாரிக்கணும். ஆனா பிசினஸ் ஓனர்ஸ்க்கு அப்படி இல்ல. பெரிய பெரிய நிறுவன ஓனருக்கு அப்படி இல்ல. எம்ப்ளாயீஸ் உழைப்பாங்க. அதுல அவங்களுக்கு பணம் கிடைக்கும். அது பேசிவ் இன்கம். இதுல ரொம்ப சேஃப் யார் தெரியுங்களா? இன்வெஸ்டர் தான். ஏன் தெரியுமா? பணமே பணத்த உழைக்கும்.
நமக்காக நம்மளுடைய பணம் நம்மளுக்கு உழைச்சி அதுல இருந்து பணம் வந்தா அது சேஃப் ஜோன், அது ஒரு பாசிவ் இன்கம். ஏதோ ஒரு எமர்ஜென்சி, உடம்பு சரியில்லை, ஒரு மாசம் லீவ் போட்டேன், ஒரு மாசம் வீட்டுல இருக்கேன், அந்த டைம்ல கூட உங்களுடைய பணம் உங்களுக்கு பணம் பண்ணி கொடுத்துச்சுன்னா அது சேஃப் ஜோன். அதுதான் இங்க இருக்கு. அதுதான் ஒரு பாசிவ் இன்கம். அதுதான் ஆர்மன்ல இருக்கு. அதனாலதான் ஆர்மன்ல இருக்கிற நாங்க எல்லாருமே ஹெல்த்தியா இருக்கோம், வெல்த்தியா இருக்கோம். அப்ப நீங்க இந்த பண பிரச்சனை எங்களுக்கு யாருக்கும் வராது. எங்க யாருக்குமே பைனான்சியல் பிரச்சனையே வராது. நீங்க எங்க நண்பர்களை கேட்டு பாருங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருக்கோம் இங்க டிராவல் பண்ணீங்கன்னா. சோ நீங்க கொஞ்சம் முடிவு எடுத்தே ஆக வேண்டிய சூழ்நிலை இது. நீங்க முடிவு எடுத்தே தீரணும். ஏன்னா நாட்கள் ஓடிட்டு இருக்கு. நீங்க திரும்பி பார்க்கறதுக்குள்ளே உங்க வருஷங்கள் மாறி போயிடும். 5 வருஷம், 10 வருஷம் இல்ல, 20 வருஷம் தாண்டி போயிடும். இப்பதான் கல்யாணம் ஆன மாரி இருக்கும். ஆனா 20 வருஷம் தாண்டி இருக்கும். பிள்ளைங்க பெரியவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ற நிலைமைக்கு நீங்க வந்திருப்பீங்க. ஆனா கையில காசு இருக்காது. நீங்க செய்யற வேலைய மட்டும் தான் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. அப்ப நீங்க விழிச்சே தீரணும். ஹவுஸ் ஒய்ஃப் நெறைய பேர் நீங்க விழிச்சு ஆகணும். உங்க கணவர்களுக்கு நீங்க வந்து ஒரு பேக் போனா இருக்கணும். அப்ப நீங்க வீட்ல இருந்து சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இங்க இருக்கு. இதுக்குள்ள நீங்க என்டர் ஆனா மட்டும் போதும். இங்க நெறைய தாய்மார்கள், நெறைய வுமன்ஸ் லீடர்ஸ் இருக்காங்க. அவங்கள உங்க சேஃபா வழிநடத்துவாங்க. அவங்க கைய மட்டும் பிடிச்சுக்குங்க. அவங்க அருமையா உங்கள வந்து மாதம் வீட்ல இருந்து நீங்க ஒரு 40,000, 50,000 சம்பாதிக்கிறதுக்கு நெறைய வழிமுறைகள உங்களுக்கு சொல்லிக் குடுப்பாங்க. அப்போ ஒரு இன்வெஸ்டரா நீங்க இதுக்குள்ள வந்தீங்கன்னா, உங்களுடைய லைஃப் சேஞ்சிங் இங்க நடக்கும். அதனால இதுவரைக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணவே இல்ல. நான் இதுவரைக்கும் சேர்த்து வைக்கவே இல்ல. என்கிட்ட காசே இல்ல. நான் கடன் வாங்க வேண்டியது இருக்கு. நான் லோன் கட்டணும். காரணங்கள் சொல்லுவதை தவிர்த்து விட்டு 5000 காயினோ, 10,000 காயினோ, 1,00,000 காயினோ உங்களால எவ்வளவு பெல்டெக்ஸ் காயின் வாங்க முடியுதோ வாங்கி, நீங்க ஆர்மன்ல ஸ்டேக் மட்டும் பண்ணி பாருங்க. உங்க லைஃப் ஸ்டைல் மாறும். இந்த வருஷம் டிசம்பருக்குள்ள உங்க லைஃப் ஸ்டைல் 100% மாறுங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுன்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட். எல்லாம் ஓகேங்க. நான் வர ரெடி. ஆனா எனக்கு சின்ன சின்ன சந்தேகங்கள் இருக்கு. எனக்கு சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு புரியல. எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி குடுங்க. என் மனசுக்குள்ள இருக்கிற கொஸ்டின என்னால கேட்க முடியல. எல்லாரையும் எனக்கு நான் கேட்கணும். இதுக்கு தெளிவு குடுங்க. நோட் பண்ணிக்கங்க. உங்க மனசுல என்ன சொல்லுதோ, என்ன தோணுதோ, அத தாங்க இங்க நான் குடுத்திருக்கேன். இங்க பாருங்க. என்னால பெல்டெக்ஸ் கானை மாத தவணையில் வாங்க முடியுமா? வாங்க முடியும். வாங்க முடியும். நீங்க எவ்வளவு காயின் வேணா கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கலாம். ஆனா வாங்குன காயின நம்ம ஆர்மன்ல ஸ்டேக் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஆர்மன்ல ஸ்டேக் பண்ண முடியாது. அதே போல ஒரு தனிநபர் எவ்வளவு பெல்டெக்ஸ் காயின் வாங்கலாம்? வாங்கலாமே. நீங்க லிமிட்டே இல்லங்க. அன்லிமிட்டெட். உங்க சாய்ஸ். நீங்க எவ்வளவு வேணா வாங்கிக்கலாம். சரி. இப்ப 2 கொஸ்டினுக்கும் ஒரு ஆன்சர். கரெக்ட்டா நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ பில்டெக்ஸ் காயின் நீங்க வாங்குறீங்க. ஒரு 1000 காயினோ, 500 காயினோ, இல்ல 100 காயினோ உங்க கையில இருக்கிற காசுக்கு வாங்குறீங்கன்னா, அந்த வாங்குற சில்ற கொஞ்சம் காயின நீங்க மல்டிபிள் பண்ண முடியாது. அப்ப உங்களுக்கு மல்டிபிள் பண்ணணும். உங்க கடமைய பூர்த்தி பண்ணணும்னா, நீங்க பெரிய காயின் வாங்கி ஆகணும்ல. அப்ப மினிமம் ஒரு 5000 காயினாவது வாங்கி ஆகணும். ஓகேங்களா? 10,000 காயின், 20,000 காயின் எவ்வளவு வேணா வாங்கிக்கலாம். இப்போ நீங்க இங்க வாலெட் குடுத்திருப்பேன். இந்த வாலெட்ன்றது காயின நீங்க வச்சுக்கலாம் அவ்வளவுதான். ஓகேங்களா? பட் ஆர்மன்றது நீங்க காயின ஸ்டேக் பண்ணிக்கலாம். அப்ப ஸ்டேக் பண்ணும்போது பில் கிரிப்டோன்ற நிறுவனத்துல நம்ம ஸ்டேக் பண்றோம். அப்ப அவங்க என்ன 400 கோடி காயின் எடுத்து வச்ச காயின்ல இருந்து 5000 காயின் நீங்க 10,000 காயின் ஸ்டேக் பண்ணீங்கன்னா 5,00,000 காயின் வரைக்கும் பண்ணலாங்க. அப்ப 5 வருஷத்துல ஒரு 5000 காயின் ஒருத்தர் வாங்குறாருன்னா, அவருக்கு கிட்டத்தட்ட 17,000 காயின் கிடைக்குதுங்க 5 வருஷத்துல. அப்ப 17,000 காயின் இன்டு நீங்க ரூ. 10 போட்டு பாருங்களேன். ரூ. 1,70,000. இன்னைக்கு 5000 காயின் வாங்குனா என்ன மிஞ்சி போனா ஒரு ரூ. 21,000 வருங்க. அவ்வளவுதாங்க. ரூ. 21,000 ரூ. 22,000 இதுக்குள்ள தான் வரும். இன்னைக்கு 5000 காயின் வாங்குறவங்களுக்கு. ஆனா அவங்களுக்கு எவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்குது? ரூ. 1,70,000 கிடைக்கும் 5 வருஷத்துல. ரூ. 10 போனாலே. ஏங்க அது இந்த ரேட்ல போனா கூட ப்ராஃபிட் தாங்க. நீங்க இன்னைக்கு ரேட் நீங்க ரூ. 4 போட்டா கூட ப்ராஃபிட் தானே. உங்களுக்கு லாஸ் கிடையாது. ஒருவேளை நீங்க இதெல்லாம் புரிஞ்சுகிட்டு ஒரு 5,00,000 காயின் வாங்கிட்டீங்கன்னு நினைச்சுக்கங்களேன். நீங்க செட்டில்டுங்க. 17,00,000 காயின் கிடைக்குங்க. 5,00,000 காயின் வாங்கி சேர்த்து வைக்கிறவங்களுக்கு 17,00,000 காயின் கிடைக்கும். 17,00,000 காயின் இன்டு நீங்க ரூ. 10 போட்டு பாருங்க. 170 கோடிங்க. செட்டில்டு லைஃப். இன்னைக்கு கோடிய பார்க்காம எத்தனை பேர் லைஃப தொறந்து போறாங்க. கரெக்ட்டா? அப்ப இன்னைக்கு லைஃப்ல நீங்க 1 கோடிய பார்க்கணும், 2 கோடிய பார்க்கணும்னா, சரியான இடத்தில் உங்க முதலீடு இருந்தால், கண்டிப்பா கோடிய பார்க்க முடியுங்க நம்மளாலயும். சரி அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு. ஆர்மன் மூடி விட்டா நான் என்னங்க பண்றது?
நீங்க ஆர்மன் சொல்றீங்க, நாங்களாம் ஏதோ கடனை வாங்கி ஒரு நகையை வச்சு இல்ல வெளியே ஏதோ ரொட்டேட் பண்ணி ஒரு 5,000 10,000 நாங்க வாங்குறோங்க. ஏதோ நீங்க இவ்வளவு நேரம் சொல்றீங்க, நிறைய புரிதல் கொடுத்தீங்க, எல்லாம் ஓகேங்க, எல்லாமே நம்பிக்கை வந்துச்சுங்க. ஆனா ஒரு சின்ன டவுட் இருக்குங்க. இந்த ஆர்மன் சொல்றோமே, இவங்க மூடிட்டா அப்ப என் காயின் போயிடுமா, என் பணம் போயிடுமா கேப்பீங்கல்ல? டவுட் இருக்குல்ல? ரொம்ப சிம்பிள். கொஞ்சம் கிளாரிட்டி எடுத்துக்கங்க. இப்போ நீங்க ஒரு பெரிய நிறுவனம் காட்டுறீங்க. ஒரு ஒரு 2 கோடி ரூபாய் 3 கோடி ரூபாய் செலவு பண்ணி பெரிய பில்டிங் கட்டுறீங்க. ஒரு 3000 பேருக்கு வேலை குடுக்குறதுக்கு, 2000 பேர் வேலை குடுக்குறதுக்கு. இப்ப நம்ம உயர் அதிகாரிகளையோ, இல்ல உயர் தலைவர்களையோ கூப்பிட்டு நீங்க என்ன பண்றீங்க? அந்த பில்டிங்க ஓப்பன் பண்றீங்க. அந்த ரிப்பன் கட் பண்ணி ஓப்பன் பண்ண பிறகு, வந்த கெஸ்ட்ட அப்படி தள்ளி நிக்க வச்சுட்டு, ஒரு 20 புல்டோசர் எடுத்துன்னு வந்து அந்த பில்டிங்க இடிக்க சொல்வீங்களா? இடிக்க சொல்ல மாட்டீங்கல்ல? ஏன்? ஏன்னா, கஷ்டப்பட்டு கட்டுனது சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இல்ல. நெறைய பேருக்கு வேலை வாய்ப்பு குடுக்கறதுக்காகவும், இந்த சமுதாயத்துல ஃபைனான்ஸ் ரீதியா நீங்க ஒரு புரட்சி ஏற்படுத்துறதுக்காகவும் தான், நீங்க ஒரு பெரிய ஒரு ஒரு ஃபேக்டரி கட்டுறீங்க. கரெக்ட்டா? நீங்க லாஸ் ஆகுறதுக்கு கட்டல. நீங்க நீங்க வந்து டெவலப் ஆகுறதுக்கு தான் கட்டுறீங்க. இப்ப அப்படி இருக்கும் பொழுது, ஆர்மன் இத மூடிட்டா என்ன ஆகும்? நீங்க பாருங்க. இப்ப ஆர்மன் மூடுனா என்ன ஆகும்? பில்டர்ஸ் காயின் ரேட் 0 ஆயிடுமா? உங்க வழிக்கே வரேன். 0 ஆகுமா? சரிங்க. இப்ப நம்ம ஸ்டேக் பண்ற காயின்ல யாருகிட்டங்க இருக்கு? ஆர்மன்ட்ட தானே இருக்கு. ஆர்மன் தானே ஓனரு. அவங்ககிட்ட தானே காயின் இருக்கு. இப்ப ஆர்மன் கிட்ட எல்லா காயினும் இருக்கும் பொழுது, காயினுடைய விலை 0 ஆச்சுன்னா, அவங்களுக்கு லாபமா, நஷ்டமா? நீங்களே பாருங்களேன். நீங்களே பாருங்க. அதாவது எப்படி சொல்ல வரேன்னா, காயின் விலைய 0 ஆக்குறதுல அவங்களுக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாதுங்க. காயினுடைய விலைய ரூ. 10 ரூ. 100 ரூ. 1000 கொண்டு போனா தாங்க அவங்களுக்கு லாபம். நம்ம கிட்ட 5000 10,000 1,00,000 நம்ம சேவிங்ஸ்ல வாங்கி வைக்கலாம். ஆனா 1000 கோடி காயின்ல அட்லீஸ்ட் ஒரு 100 கோடி காயினாவது அவங்க சேவிங்ஸ்க்கு அவங்க வைப்பாங்க. அந்த 100 கோடி காயினுடைய விலைய உயர்த்தினா தாங்க அவங்களுக்கு லாபம். அவங்க அவங்க கையில இருக்கிற காயின விலை உயர்த்தத்துக்காக அவங்க இந்த காயின ப்ரமோட் பண்ணுவாங்க. இந்த காயினுடைய நிறைய அப்ளிகேஷன்ஸ மக்களுக்கு லான்ச் பண்ணுவாங்க. அவங்க அவங்க கையில இருக்கிற காயினுக்கு விலையை உயர்த்துவதன் மூலியமாக நாம வாங்கி வைக்கிற 5,000 10,000 விலையும் உயரும். அப்ப மூட மாட்டாங்க. கவலைப்படாதீங்க. மூடுனா நம்மள விட அவங்களுக்கு தான் இழப்பு அதிகம். அப்ப அந்த வார்த்தையே வேண்டாம். ஓகேங்களா? நீங்க நம்பலாம் தைரியமா. அடுத்தது, ஆர்மனில் குழந்தைங்களுக்கு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண முடியுமா? குழந்தைங்களுக்குலாம் வேண்டாங்க. அடல்ட் ஏன்னா ஆதார் கார்டு தேவைப்படும். நீங்க ஆதார் கார்ட பயன்படுத்தி அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணும்போது, அந்த இடத்துல குழந்தைங்களுக்கு தேவையில்ல. 18 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஒரு Gmail அக்கவுண்ட் வேணும், ஒரு ஃபோன் நம்பர் வேணும். இவங்களுக்கு மட்டும் தான் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண முடியும். அடுத்தது, நான் எங்க வாங்குறது? எங்க விற்பது? நான் தான் உங்களுக்கு காமிச்சேன்ல எக்ஸ்சேஞ்ச். அந்த எக்ஸ்சேஞ்ச்ல போய் நீங்க காயின் வாங்கிக்கலாம், வித்துக்கலாம். அது எல்லாமே நம்ம சொல்லிக் குடுத்துருவோம். அதுக்கு உங்க பான் கார்டு, ஆதார் கார்டு கண்டிப்பா தேவைப்படும். உங்க பான் கார்டு, ஆதார் கார்ட ப்ராப்பரா KYC பண்ணி, உங்க பேங்க் அக்கவுண்ட்ட எக்ஸ்சேஞ்சோட மெர்ஜ் பண்ணி, உங்க பேங்க்ல இருக்கிற காச எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்பி, எக்ஸ்சேஞ்ச்ல போய் காயினா கன்வெர்ட் பண்ணி, அதுக்கப்புறம் தான் நம்ம ஆர்மனுக்கு கொண்டு வருவோம். ஓகேங்களா? அதே போல ஆர்மன்ல இருந்து வித்ட்ரால் பண்ற காயின எக்ஸ்சேஞ்சுக்கு கொண்டு போயிட்டு, எக்ஸ்சேஞ்ச்ல போய் அந்த காயின கேஷ் ஆக்கி உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்க்கு கொண்டு வந்துருவோம். இது எல்லாமே கொஞ்ச நேரத்து வேலை தான். இத நீங்க பழகிட்டா உங்களுக்கு புரிஞ்சிரும். ஓகேங்களா? அடுத்தது, எந்த நிறுவனத்திடமாவது பில்டெக்ஸ் காயினை கொடுத்து அந்த நிறுவனத்தின் பொருட்களை வாங்க முடியுமா? வாங்க முடியும். இங்க நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த வீடியோல பாத்தீங்கன்னா, கோக் வாங்கியிருக்காங்க. பேமெண்ட் காஃபி, கேக்லாம் சாப்பிட்டு பேமெண்ட் பில்டெக்ஸ குடுத்து பண்ணியிருக்காங்க. இத தாண்டி இப்ப நம்ம நண்பர் வந்து பாத்தீங்கன்னா, திருவண்ணாமலையில நீங்க பில்டெக்ஸ் காயின குடுத்து நீங்க ட்ரீமிங் நம்ம க்ரூமிங் வேர்ல்ட் இருக்கு. அங்க நீங்க பண்ணிக்கலாம். அதேபோல நெறைய ஆப்டிகல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அண்ணா நகர்ல கூட நீங்க வந்து ஆப்டிகல்ஸ் வாங்குனா பில்டெக்ஸ் காயின் அக்செப்ட் பண்றாங்க. பில்டெக்ஸ் காயின்ல இருக்கிற நெறைய பேர் வந்து பில்டெக்ஸ நெறைய பேர் அக்செப்ட் பண்றாங்க. இது நெறைய துறைய வந்து வளர்ச்சிக்கு இந்த கிரிப்டோ புரிதல் குடுக்குறதுக்கு இது பயன்படுதுங்க. ஓகேங்களா? சரி. நாம் எங்கு வாங்குவது, எங்கு விற்பது? நம்ம எக்ஸ்சேஞ்ச்ல நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதேபோல கிரிப்டோ கரன்சி வாங்கிய பின் நான் மரணம் அடைந்து விட்டால், அதை என் குடும்பத்தினர் உபயோகிக்க முடியுமா? யாரை நாமினி செய்வது? ரொம்ப சிம்பிள்ங்க. எப்படி நீங்க வந்து ஒரு சொத்து வாங்குனா, ஒரு லேண்டோ, கோல்டோ இல்ல பேங்க்ல டெபாசிட் பண்ணா, நாமினியா ஒருத்தர்கிட்ட போடுறீங்களோ, இல்ல அந்த லேண்ட் டாக்குமெண்ட் யார்ட்ட பத்திரமா குடுக்குறீங்களோ, இல்ல அந்த கோல்ட யார்ட்ட பத்திரமா குடுக்குறீங்களோ, அதே போல தான் இந்த கிரிப்டோ கரன்சி வாங்குறவங்களுக்கு பாஸ்வேர்ட் தாங்க நாமினி. இந்த பாஸ்வேர்ட் நீங்க யார்ட்ட குடுக்குறீங்க? டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட்ன்னு இருக்கும். ஓகேங்களா? அந்த டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டும் Gmail. இந்த Gmail அக்கவுண்ட்ல தான் ஓடிபி வரும். அப்ப இந்த ஓடிபி Gmailல வரும். ஒரு டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட்.
இதை தாண்டி இந்த இந்த வேலட்ல காயின் வைக்கிறவங்களுக்கு சீடுன்னு சொல்லுவாங்க. 25 வார்த்தைகள். ஃபேனு, ஃப்ளோரு, இல்ல டோரு, இல்ல பெயிண்ட், இந்த மாதிரி 25 வார்த்தைகள் இருக்கும். அந்த 25 வார்த்தைகள் பேரு சீடுன்னு சொல்லுவாங்க. அந்த 25 வார்த்தைகளை நீங்க பத்திரமா வச்சுக்கணும். அப்ப நீங்க ஒரு அக்கவுண்ட் கிரிப்டோ கரன்சி வேலெட் நீங்க ஓபன் பண்ணும்போது அந்த வேலெட்ல இந்த 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 சீட பத்திரமா வச்சீங்கன்னா நீங்க ரெக்கவர் எடுத்துக்கலாம். ஜிசிசி நம்மளுடைய சாரி மெயில் ஐடி சொல்றோம் பாத்தீங்களா, ஜிமெயில் ஜிமெயிலுடைய மெயில் ஐடியை நீங்க பத்திரமா வச்சீங்கன்னா ஓடிபி அது. அதே போல டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு இருக்கும், அதை நீங்க பாதுகாத்தீங்கன்னா அது யார் கையில இருக்கோ அவங்க தான் நாமினி. ஓகேங்களா? அடுத்தது, தங்கம் வாங்குவதற்கும் கிரிப்டோ கரன்சி வாங்குவதற்கும் எது அதிக லாபத்தை தரும்? கண்டிப்பா சொல்றேன், கிரிப்டோ கரன்சி தான் அதிக லாபத்தை தரும். எக்ஸாம்பிள், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 24,000 ரூபாங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஒரு 24,000 ரூபாய் 1 சவரன் கோல்டு. நீங்க 1 சவரன் கோல்டு வாங்கிட்டீங்க. இப்ப இன்னைக்கு 2024ல அந்த 1 சவரன் கோல்டு விலை 50,000 ரூபாய் ஆயிருக்கலாம், விலை 2 மடங்கு ஆயிருக்கலாம். ஓகேங்களா? ஆனா 1 சவரன் தானே. 1 சவரன் 2 சவரன் மாறாது, 1 சவரன் 4 சவரன் மாறாதுல்ல. அந்த 8 கிராம்னா 8 கிராம் தானே. ஆனா அதே அன்னைக்கு நீங்க ஒரு கிரிப்டோ கரன்சி வாங்கி இருந்தீங்கன்னா இன்னைக்கு அதோட விலை உச்சபட்சமா பாத்தீங்கன்னா 35 லட்சம். ஓகேங்களா? அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சியும் ஒரு பிட்காயின் ரேட்டும் சரி, ஒரு சவரன் நகையும் சரி, ரெண்டுமே 24,000 ரூபாய் தான் அன்னைக்கு ரேட்ல. ஆனா அன்னைக்கு நம்ம வந்து கோல்டுக்கு பதிலா கிரிப்டோ கரன்சி வாங்கியிருந்தா இதுக்கு ப்ராஃபிட் நிறைய கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? அடுத்தது, காலத்திற்கு ஏற்ப மாறலன்னா காலம் நம்மள மாத்திரும். நோக்கியா பாருங்க, பெரிய ஜாம்பவான், மிகப்பெரிய ஜாம்பவானுங்க நோக்கியா. ஆனா இன்னைக்கு எங்கேயோ ஒண்ணுமே தெரியல சொல்லப்போனா. ஆனா சாம்சங் பாருங்க, இன்னைக்கு ஜாம்பவான். சோ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஒரு காலத்துல நான் ராஜாவா இருந்தேன். ஆனா என்ன நான் அப்டேட் பண்ணிக்கல, புரிதலுக்குள்ள நான் வரல, நான் வாய்ப்பை இழந்துட்டேன். அன்னைக்கு நோக்கியா ஆண்ட்ராய்டு அக்செப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கும் அவங்க நம்பர் 1 இருந்திருப்பாங்க. ஆனா அன்னைக்கு சாம்சங் ஆண்ட்ராய்டு அக்செப்ட் பண்ணாங்க, இன்னைக்கு அவங்க நம்பர் 1 இருக்காங்க. சோ காலத்துக்கு ஏற்ப நம்ம மாறலன்னா காலம் நம்மள மாத்திரும். நீங்க அப்டேட் ஆயே ஆகணும். பால் விக்கிறவங்க, பூ விக்கிறவங்கலாம் இன்னைக்கு கூகுள் பேக்கு மாறலையா? மாறலன்னா என்ன ஆகும்? பேமெண்ட் அவங்களுடைய பொருட்கள் விற்க முடியாது. அதே போல தான் நீங்க கூகுள் பேல இருந்து கிரிப்டோ கரன்சிக்கு மாறி தான் ஆகணும். கிரிப்டோ கரன்சிக்கு உங்களுக்கு ஸ்கேனர் குடுத்துருவாங்க. அந்த ஸ்கேனர் நீங்க வச்சீங்கன்னா நாளைக்கு கிரிப்டோ கரன்சி அக்செப்ட்ன்னு சொல்லி பாருங்களேன். உங்கள அவங்க பிரமிப்பா பார்ப்பாங்க. சோ நீங்க மாறியே ஆகணும். சரிங்க. இதெல்லாம் ஓகேங்க. எல்லாமே தெளிவாயிடுச்சு. நான் கண்டிப்பா காயின் வாங்குறேன் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஆனா சில பேரு எல்லாம் ஓகேங்க, என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுக்கிறேனே, எங்க அம்மா, அப்பா, எங்க உறவினர்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேனே அவங்க கிட்ட. சரிங்க, நீங்க செய்ற எந்த தொழிலா இருந்தாலும் நீங்க நிறைய தொழில்கள் செய்யலாம். நீங்க செய்ற தொழில் எல்லாத்துலயும் உங்க உறவினர நம்பியோ, இல்ல உங்க நண்பர்கள நம்பியா செய்றீங்க? அத தாண்டி இந்த உலகம் பெருசுல்ல. அப்ப இந்த உலக மக்கள் நம்பி தானே செய்றீங்க. சாதாரண ஒரு அண்ணாச்சி கடைக்காரரா இருந்தா கூட ஒரு 1000 பேர் அவர் கடைக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை அந்த ரொட்டீன் பீப்பிள் வந்தா தானங்க அவரால வியாபாரம் பண்ண முடியும். ஒரு மெடிக்கல் ஷாப்பும் அதே மாரி தானே. இன்னைக்கு எனி ப்ராடக்ட்ஸ். சோ கஸ்டமர் பேஸ் பண்ணி தானே இருக்கு. அப்ப இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க அவங்கள கேட்டு, அவங்க உங்கள குழப்பி, நீங்களும் குழம்பி, இந்த மாரி ஒரு வாய்ப்ப நீங்க தவற விட வேண்டாம். இன்னைக்கு நீங்க ஒரு துறையில நீங்க வந்து டிராவல் பண்ண போறீங்க, ஒரு பிசினஸ நீங்க ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு 10 பேர்ட்ட கேட்டீங்கன்னா, 10 பேர்ல 5 பேர் நெகட்டிவ் சொல்லுவாங்க, 5 பேர் பாசிட்டிவ் சொல்லுவாங்க. சோ அப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நாம சம்பாதிக்கணும்னு நெனச்சா, நம்ம சந்தோஷப்படணும். நம்ம வருமானம் வரும்னு நெனச்சா, நம்மளுடைய தெரிஞ்சவர்களோ, மத்தவர்களோ பொறாமை தான் அதிகம் படுவாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால யாரும் நீங்க கேட்டு முடிவு எடுக்கணும்னு வேண்டாம். நீங்க அப்படி கேட்கணுமா, ப்ராப்பரா பிளாக் செயின முடிச்சவங்க, ஆல்ரெடி கிரிப்டோக்குள்ள டிராவல் பண்றவங்க, அவங்கள கேட்டு முடிவெடுங்க. தவறு இல்லை. நீங்க உடம்பு சரியில்லைனா டாக்டர கேளுங்க. வண்டி ரிப்பேரா மெக்கானிக்க கேளுங்க. மாத்தி கேட்கக்கூடாது. சோ அததான் நான் இங்க பதிவு பண்றேன். கிரிப்டோ துறையில கிரிப்டோல எக்ஸ்பெர்ட்டா இருக்கிறவங்க யாரோ அவங்கள கேட்டு நீங்க இன்னொரு முறை நீங்க முடிவு எடுத்துக்கலாம் சந்தேகம்னா. ஆனா மேக்ஸிமம் நான் உங்களுக்கு எல்லா வகையான தெளிவும் குடுத்துட்டேன். எங்களோட நீங்க சேர்ந்து டிராவல் பண்ணா மட்டும் போதும். நான் உங்கள ஈஸியா ஜெயிக்க வச்சுருவேன். ஓகேங்களா?